வெளிப்படுத்தின விசேஷம் 19:17. பின்பு ஒரு தூதன் சூரியனிலே நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரையின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். ஆமென். இது எதை குறிக்குது? தேர்ட் வேர்ல்டு வார குறிக்குது. புரியுதுங்களா? நம்ம பார்த்தோம் அந்த வாரம் இந்த காரியங்களை பார்த்தோம். அடுத்தது, அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகம்ன்றது எப்பொழுதுமே பைபிள்ல எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒரு வல்லமைக்கு. அப்படின்னு சொன்னா ஒரு டார்க் பவர் ஒண்ணு இருக்குது, அதான் ரோமன் பவரா இருக்குது. நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அது கடைசியா இருக்க போறது என்ன இருக்க போகுது? இதை சரியா சொல்லணும்னு சொன்னா தானியேலுடைய பொற்சிலையில பாதங்களா இருக்குது. தானியேலுடைய பொற்சிலையில பாதங்கள் என்னவா இருக்குது? இரும்பும் களிமண்ணமா இருக்குது. இரும்புன்றதுதான் அந்த ரோம ராஜ்யமா இருக்குது. மீன்ஸ் ரோமன் பவரா இருக்குது இல்லைங்களா? ரோமன் எம்பையர் ராஜ்யமா கிடையாது. ரோமன் பவர் பூமியில எல்லா ராஜ்யங்களுக்குள்ள இன்விசிபிளா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ரோமன் மிருகத்துக்கு மேல ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறா. ஆல்ரெடி 18வது அதிகாரத்துல இந்த ஸ்திரீ அழிக்கப்பட்டா, நம்ம பார்த்தோம். இப்ப 16 19வது அதிகாரத்துல இந்த மிருகம், இந்த ஸ்திரீயை சுமந்த மிருகம் அழிக்கப்பட இருக்குது. அந்த மிருகத்தை லீட் பண்ண கள்ள தீர்க்கதரிசியும் அந்த வலு சர்ப்பத்துக்கான முடிவு காணப்படுது. மீன்ஸ் எங்க தேர்ட் வேர்ல்டு வார். இதெல்லாம் நெருக்கமா நடக்கிற விஷயங்கள். நம்ம இந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். அப்ப ஏன்னா இதோட கூட 2 சப்பர்ஸ் கனெக்ட் ஆயிருக்குதுன்னு பள்ளி பார்த்தோம் இல்லைங்களா? 2 விருந்துகள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த விருந்துகள் எதனால வந்துச்சு? இது காரணம் இங்க இல்ல. இதுக்கான காரணம் எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில இருக்குது. இயேசு கிறிஸ்து லூக்கா 22லயும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? லூக்கா 14லயும் மத்தேயு 22வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார் அந்த காரியத்தை குறிச்சு இல்லையா? அவரு பரலோக ராஜ்யம் விருந்துக்கு, தன்னுடைய குமாரனுக்கு ஏற்படுத்த விருந்துக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்றாரு சொன்ன அழைப்பு கொடுக்கப்படுது, உண்ணாத அழைப்பு கொடுக்கப்படுது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த அழைப்புல 3 இழுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். 3 புல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அப்ப அந்த அழைப்பை ரிஜெக்ட் பண்றவங்க என்ன ஆகுறாங்கன்னு சொல்லி அங்க கட் பண்ணப்பட்டுச்சு. ரகசியம் கட்டாய் போச்சு. அதோட நீட்சி ரெவலேஷன் 19th சாப்டர்ல இருக்குது. அந்த முதல் விருந்தை ரிஜெக்ட் பண்றவங்க 2வது விருந்துக்குள்ள வராங்க. நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். இப்ப த்ரூஅவுட் பைபிள்ல அந்த 2வது விருந்தை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஃப்ரம் ஜெனசிஸ்ல உங்களுக்கு காட்ட போறோம். ஆமென். கடைசி வசனம் பாருங்க. இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்றது புரியுதுங்களா? அப்போ மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். அப்படின்னா இங்க யார் காணப்படுறாங்க பாருங்க? 3 பேஸ் இருக்கு. மிருகத்துக்கு முன்பதாக அற்புத அடையாளம் செய்து கள்ள தீர்க்கதரிசி. இந்த அற்புதங்களை பார்த்து மிருகத்தின் முத்திரைக்குள்ள வந்தவங்க ஒரு டீம். இதுதான் நம்ம எங்க பாக்குறோம்னு சொன்னா 13வது அதிகாரம் 8ஆம் வசனம், 17வது அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாமே மெமரியா இருக்கணும். ஆல்ரெடி எல்லாம் அநேக முறை எடுத்தது. அப்போ இங்க யாரு 2வது விருந்துக்கு பங்குள்ளவர்களா மாறுவாங்கன்னு சொன்னா, முதல் விருந்தை ரிஜெக்ட் பண்ணவங்க மட்டும் கிடையாது, மிருகத்தின் முத்திரைக்குள்ள வர்றாங்க. நம்ம மிருகத்தின் முத்திரையை குறித்து பார்த்து கொண்டு வரோம். அநேக செய்திகளை பார்த்தோம். மிருகத்தின் முத்திரைக்குள்ள வந்தவங்க தான் எங்க பார்க்க போறாங்க? 2வது விருந்துக்கு. அப்படின்னா அந்த பறவைகளுக்கு ஆகாரம், ஃபவுல்ஸ் ஆஃப் ஏர், வானத்தின் பறவைகளுக்கு ஆகாரமா போறாங்க. லிட்டரலா நடக்குது. அடுத்தது, மோசம் போகின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அப்படின்னா இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாகவே கவனிச்சுக்கிறீங்களா? நான் உகர்ந்து சொல்றேன். 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாகவே இந்த 2 பேர் உள்ள போயிடுறாங்க. புரியுதுங்களா? ஆனா 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வந்து மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள் பின்னாடி போறாங்க நியாய தீர்ப்புக்குள்ள. ஆனா இந்த 2 பேருக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் மிருகத்துக்கும் ஆல்ரெடி என்ன ஆகி போச்சு? அக்கினி கடலுக்குள்ள போயிட்டாங்க. 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு போடுறேன். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். நமக்கு தெரியும் பட்டயம்ன்றது எதுக்கு அடையாளமா இருக்குது? கரெக்டா சொல்லணும். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தேர்ட் புல். டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பேசக்கூடாது. இன்னைக்கு அது தேர்ட் புல்லா இருக்குது. அந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயமா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா அதுலதான் ஸ்போக்கன் வேர்ட் மேனிபெஸ்டேஷன். ஆதியில அந்த பட்டயத்தினாலதான் வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது வெளிச்சம் உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாச்சு. நமக்கு தெரியுமா இல்லைங்களா? அப்ப புறப்பட்டது, கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஆமென். 2வது விருந்தா இருக்குதா? அதுல பங்கு பெறக்கூடாதுன்னு சொன்னா முதல் விருந்துல வரணும் இல்லைங்களா? ஆட்டுக்குட்டியாருடைய விருந்து ஸ்பிரிச்சுவல் சப்பர் இன்னைக்கு இருக்குது. நமக்கு எவ்வளவு கோர்ஸ் மெனு இருக்குது?
ஃபுல் ஸ்கொயர் மெனு இருக்குது, 7 கோர்ஸ் மெனு இருக்குது இல்லையா? 7 வகையான ஆகாரம் நமக்கு இருக்குது. அதான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன். இந்த காலத்துக்கு ஏத்த ஆவிக்குரிய ஆகாரம் தான். ஒன் காட் அது இதை கிடையாது. 7 சீல்ஸ் ரெவலேஷன். அதுதான் ஸ்பிரிச்சுவலி ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த பிரமிட் ஃபுட்ல இருக்கிறான். நீங்க பால்வாடியில பாருங்க, ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன், அங்க பிரமிட் ஃபுட் போட்டிருப்பாங்க. கீழே ஃபுல்லா தண்ணி இருக்கும், மேல அதுக்கப்புறம் ஒன்னொன்னு ஃபுட் இருக்கும். அப்ப அது மாதிரி ஒரு மனுஷன் வளர்றதுக்கு எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சு வெளிப்பாட்டுல போட்டாங்களே தெரியல, அது ஒரு ரெவலேஷன் அதுக்குள்ள இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த விருந்துல நம்ம இருக்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு நவம்பர் மாசம் 3ஆம் வாரம் 4ஆம் வாரத்துல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஆண்டவரே ஆகாரத்துக்காக நன்றி, ஆனாலும் இந்த 7 வகையான ஆகாரத்தை கொடுத்து ஃபுல் ஸ்கொயர் மீல கொடுத்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய்க்கு நன்றி. இந்த நாள்ல நாங்கள் கத்தாவே போன வாரம் ஆசீர்வாதத்தை குறிச்சு பார்த்தோம். இந்த நாள்ல அந்த கோபாக்கினையை குறிச்சு இந்த நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற தயவுகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா அபிரகாம் கத்தாவே அந்த சோதோம் மேல வர்ற அந்த ஆக்கினையை வெளிப்படுத்தி, அது ஏனென்று சொன்னால் அந்த சோதோமோட கூட அபிரகாமுக்கு எந்த தொடர்பும் இல்லாம இருந்தா கூட அந்த ஆக்கினையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முகாந்திரமும் ஒரு நோக்கம் இருந்துச்சையா. ஏனென்றால் அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்பதாக, அந்த வருகை வர்றதுக்கு முன்பதாக அபிரகாமுக்குள்ள ஒரு பரிந்து பேசுறது ஊழியம் நடக்கணும்னு சொல்லி, அப்பா இந்த ஒரு காரியம், இந்த கோபாக்கினையின் காரியம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எங்களுக்குள்ள கிறிஸ்து பரிந்து பேசுதல் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி நாங்கள் அந்த நேரத்தை அதுக்குள்ள இருக்கிறோம் ராஜா. சுப்ரீம் ஜட்ஜா இறங்கி வந்திருக்கிறீர், ஆனாலும் எங்களுக்குள்ள இன்னுமா இந்த பரிந்து பேசுதல் இந்த கடைசி ஆட்டுக்காய் நடக்கிறது ராஜா. நாங்கள் அது ஒருபோது அந்த உன்னத அழைப்பை நாங்கள் ரிஜெக்ட் பண்ண போறது இல்லை, நாங்கள் அதை ரிசீவ் பண்றோம். இன்னைக்கு நாங்கள் அதுக்குள்ள புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நித்தியமாய் ஆயுட அரசாட்சியில ஓட கூட ஒரு தொடர் வரிசையில், கோடிக்கணக்கான மைல் தொடர் வரிசையில் உள்ள அந்த பந்தியில் நாங்கள் இருப்போம் ஐயா. நாங்கள் அதை புசிக்க இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் நாங்கள் புசித்துக் கொண்டு உள்ளான மனுஷன் பலப்படுவோம். அப்ப அந்த 7 சீல்ஸ் ரெவலேஷனோட எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் உள்ளான மனுஷன் வெளியாவான் ராஜா. அப்ப அந்த ரிஜெக்ட் பண்ணப்படுவது, தேர்ட் புள்ள ரிஜெக்ட் பண்ணப்படும் போது மிருகத்தின் முத்திரைக்குள்ள போகும்போது ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமா இருக்குது, அது லிட்ரல் பறவைகளா இருக்குது. ஒருவேளை ஒரு காரியம் அது ராஜா, அது ஏரோப்ளைன்ஸா இருக்குது, அங்க போடுற அந்த ஆட்டம் பாம்ஸா இருக்குது, அதுக்குள்ள எல்லாம் டெமாலிஷ் ஆக போகுது ராஜா. அதற்காக கூட நன்றி. நாங்கள் அதுக்கு முன்பு தான் எடுத்துக்கொள்ளப்பட போறோம். நாங்கள் கிறிஸ்துவை போல மாறுபடிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த விருந்துல பரிமாறப்படுகிற உணவு அதை நீரா இருக்கிறீர். என்னவென்றால் நீ சொல்லியிருக்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் சொல்லப்படுது. அதை நாங்கள் புசிக்கும்படிக்கு இந்த நாள்ல வந்த கிருபைகளுக்கு நன்றி. அடியேனில் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீர் ஒன்றும் என்ற நாளும் மாறாதவர், ஆனாலும் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நீர் என்றுமே அதே தேவனாயிருக்கிறீர். நீர் உம்முடைய விசேஷ குணங்களினாலே அடையாளம் கண்டு கொள்ளப்படுவீர்கள். இதனால உங்களுடைய விசேஷ குணங்களை இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல வெளிப்படுத்துங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபர்களையும் கூட ஆசீர்வதிங்க. வியாதிகள், துன்பங்கள், வேதனை எல்லாவற்றையும் இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையானது உரைக்கும் போது அந்த விசுவாசத்தினால் ஜெயம் உண்டாகட்டும் ராஜா. என்னுடைய வாழ்க்கைகள் மாறட்டும். இந்த இடத்துல டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். சிருஷ்டிப்பின் வல்லமை மூக்குள்ள இருக்கிறது. இந்த இடத்துல டிவைன்லி நேச்சர் இந்த இடத்துல சிருஷ்டிக்கப்படட்டும். எங்களை தரைமட்டமா தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம நேரம் அதிகமா இல்ல, நான் ஃபாஸ்டா செய்திக்கு நேரம் கடந்து போறேன். நான் சின்ன ரிவிஷன் மட்டும் தான், ரீகால் மட்டும் பண்ணிட்டு நான் கடந்து போறேன். சகோதரர் 2 வாரத்தோட செய்தியை ரீகால் பண்ணிட்டு கடந்து போறேன். இன்னொரு சில காரியங்களை ஆழமா நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் இந்த செய்தியோடு கூட நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் வேற ஒரு சில காரியங்களை கடந்து போகலாம். ஏன்னா நேரம் இல்ல எனக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், நம்ம அதிகமான செய்திகள் விஷயங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கணும். ஃபாஸ்டா இருந்தா மட்டும் நான் அந்த செய்தி எடுக்க முடியும் இல்லைங்களா? நீங்க ஃபாஸ்டா வந்துட்டீங்களா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு செய்தி எடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஆழமான எக்காலங்களுக்குள்ள, கலசங்களுக்குள்ள, எல்லாத்துக்குள்ள நம்ம போலாம் இல்லையா? இன்னும் ஆசரிப்பு கூட சத்தியம் இருக்குது. வெளிப்படுத்தும் விஷயத்துல ஆசரிப்பு கூட சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்துக்கு நேரா இன்னைக்கு என்ன நான் ஊழியம் கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? ஒரு மனுஷகுமாரன், தேவன் குமாரன், தாவீதின் குமாரனா இருக்கிறார் இல்லைங்களா? கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்துல எல்லா ரோலும் ஏற்றிருக்கிறார். என்ன ரோல் ஏற்றிருக்கிறார்? ஆட்டுடைய ரோலும் ஏற்றிருக்கிறார் இல்லையா? பலியாடும் அவர் தான், ஆசாரியனும் அவர் தான், உள்ள இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், அந்த அக்கினியும் அவர் தான் இல்லையா? எல்லா ரோலும் ஏற்றிருக்கிறார். பலிபீடமும் அவர் தான், தூவ பீடம் அவர் தான், பொன்குத்தலுக்கும் அவர் தான், சமூகத்தப்ப அவர் தான், அந்த துறையும் அவர் தான். எல்லா ரோலும் இருக்குது. இது எல்லாமே வெளிப்படுத்தும் விசேஷத்துல இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்ன்றதை புரிந்து கொள்றது காரியமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுமா, 8வது அதிகாரமே 8வது அதிகாரம் 7ஆம் முத்திரையா இருக்குதா இல்லையா? வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 8ஆம் முத்திரையா இருக்குது, 7ஆம் முத்திரையா இருக்குது. இந்த 7ஆம் முத்திரை எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 7ஆம் முத்திரை உடைத்த போது ஏறக்குறைய பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சுன்னு சொல்லப்படுது இல்லையா? அது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஆசரிப்பு கூடார சத்தியம் இருக்கும் இல்லைங்களா? என்ன இருக்கும்?
ஒரு தூதன் என்ன பண்ணுவான்னு சொன்னா பலிப்பீடத்திலிருந்து பொறுப்பிடத்திலிருந்து என்ன நெருப்புத்தள்ள எடுத்த என்ன பண்றான், கையில வைத்துக் கொண்டு நின்ற பலிப்பீடத்து படியில நிக்கிறான். அப்படின்னா அந்த தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு ஒரு தூதன் நிக்கிறான். அப்படின்னா அது எதோட சம்பந்தப்பட்டது? ஆசரிப்பு கூடாரத்தோட சம்பந்தப்பட்டது. அப்படின்னா 7ஆம் முத்திரை ஆசரிப்பு கூடார சத்தியத்தோட சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் 7 8வது அதிகாரம் என்ன சொல்லப்படுது நமக்கு தெரியும். 8 9 11 3 அதிகாரங்கள், 7 எக்காலங்கள் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? நம்ம ஆர்டர் தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் 3 2 அதிகாரம், ஃபர்ஸ்ட் முதல் அதிகாரம் இயேசு கிறிஸ்து பற்றி 7 விதம் மகிமையை சொல்லுது. 2வது 3வது அதிகாரம் 7 சபை காலங்கள் சொல்லுது. 4வது அதிகாரம் பரலோகத்துடைய சிங்காசனம், பரலோக ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதிவாரகத்துக்கு ஒப்பா இருந்தார், அவர் சிரசின் மேல் வானம் இருந்தது. இதெல்லாம் பரலோகத்தை குறிச்சு, பரலோகம் எப்படி டிசைனா இருக்குதுன்றதை குறிச்சு சொல்லப்படுது. 5வது அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரைகளை வாங்குறது, அப்படின்னா மீட்பின் பணி நடக்கிறது 5வது அதிகாரம். 6வது அதிகாரத்திலிருந்து 6 முத்திரைகள் இருக்குது. நான் இதெல்லாம் ஒரு டைம் திரும்ப சொல்றேன். 7வது அதிகாரம் பலிப்பீடத்தின் கீழாக இருக்கிற சரி 1,44,000 பேர், சாரி 1,44,000 பேர் 7வது அதிகாரத்துல இருக்கிறாங்க இல்லையா? 8வது அதிகாரம் ஒரே வசனம் 7வது முத்திரையை சொல்லுது இல்லைங்களா? 8வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் 6 எக்காலங்கள் இருக்குது இல்லையா? 10வது அதிகாரம் எது? 10வது அதிகாரம் என்ன சொல்லப்படுது? என்னங்க? 10வது அதிகாரம் பல்லமல்ல தூதனுடைய வருகை. நம்ம அதுதான் நம்ம செய்தியுடைய திறவுகளே தாங்க. நான் சொல்றேன், பைபிள்ல நீங்க பார்க்கணும்னு சொன்னா பைபிள்ல எங்க திறக்கணும் ஆக்சுவலி இன்னைக்குன்னு சொன்னா ஆதியாகமம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் ஆதியாகமம் இல்லைங்களா? நமக்கு செய்தி நல்லா தெரியும். வெளிப்படுத்தல் பைபிளை திறக்கிற வழியே வெளிப்படுத்தல் 10 தான். வெளிப்படுத்தல் 10 திறக்காம பைபிளை திறக்கப்படாது. அதனாலதான் பைபிள் ஏன்னா அவர் இறங்கி வராம பைபிளுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. 5வது அதிகாரத்துல அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்துல இருக்கிற மீட்பின் ரகசியத்தை 10வது அதிகாரத்தை ரிவீல் பண்றாரு. 10வது அதிகாரம் பலமுள்ள தூதனோட இருக்கு. 11வது அதிகாரம் 2 சாட்சிகள் இல்லைங்களா? 11வது 2 சாட்சிகளும் 7வது எக்காலம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஆர்டர் புரிஞ்சுங்களா? அப்ப அப்படி இருக்கும். எதுக்கு இந்த காரியத்தை சொல்ற பாருங்க. ஆசரிப்பு கூடார சத்தியத்துக்குள்ள நம்ம போகணும் அதிகமா இல்லையா? 11வது அதிகாரம். 12வது அதிகாரம் என்ன? 12வது அதிகாரம் சூரியனில் என்ற ஸ்திரீயும் அந்த வலு சர்ப்பத்துக்கு நடக்கிற யுத்தம் இல்லையா? அந்த ஸ்திரீ என்ன இருக்குது? சபையா இருக்குது. நம்ம பார்த்திருக்கிறோம். அது ஒரு வகையில சபையா இருக்குது, இன்னொன்னு யூத சபையா இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்து 12வது அதிகாரம். 13வது அதிகாரம் 2 மிருகங்கள், பூமியில வந்த மிருகமும் சமுத்திரத்துல வந்த மிருகமும். ரோமன் கத்தோலிக் சர்ச், இன்னொன்னு புரோட்டஸ்டன்ட் சர்ச், அதாவது அமெரிக்காவா இருக்குது. 13வது அதிகாரம். 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 3 தூதர்கள், முத்தூதர் குறித்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அறுவடையின் தூதன் அங்க இருக்கிறார். தயவு செஞ்சு எல்லாம் உள்ள வரணும், நீங்க படிக்கணும். எல்லாமே நான் பல்லாயிரம் டைம் நான் இங்க சொல்லிட்டேன். 14வது அதிகாரத்துல முத்தூது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பூமியை அறுவடை செய்யறதுக்கு அறுவடையின் தூதன் வரார். அறுவடை நேரத்துல யார் வர்றது? நீங்க 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அறுவடையின் தூதன் வர்றார். 15வது அதிகாரம் 15 16 7 கோப கலசம் இன்ட்ரோடக்ஷன். 15 16 7 கோப கலசங்கள். 17வது அதிகாரம் மகா வேசியை குறிச்சும் அவளுக்கு வர்ற ஆக்கினையை குறிச்சும். 18வது அதிகாரம் அவளுக்கு வர்ற ஆக்கினை. ரெண்டு பாபிலோன் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னாங்க 2 பாபிலோன் இருக்குது, ஒரு பாபிலோன் கிடையாது. மிஸ்ட்ரி பாபிலோன் இருக்குது இல்லைங்களா? 2 பாபிலோன் இருக்குது. 18வது அதிகாரம் என்னவா இருக்குது? 18 நான் சொல்லிட்டேன். 19வது அதிகாரம். 19வது அதிகாரம் தான் அவர் 19,000த்துல ஆயிரம் சாட்சிக்கு அர்மேகதோன் யுத்தத்துக்கு இறங்கி வர்றது இல்லையா? நம்ம தான் இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கதான் 2 சப்பர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்ல? 2 விருந்துகள் அங்க இருக்குது. அவர் பலமல்ல சரி வெள்ளை குதிரை மேல இறங்கி வர்றதா இருக்கு. 20வது அதிகாரம் என்ன இருக்குது? அங்க 1000 வருட அரசாட்சியும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. 21 22 புதிய வானமும் புதிய பூமியும் அதுல இருக்க போற பரிசுத்த நகரத்தை குறிச்சு, புதிய எருசலேமை குறிச்சு. இந்த ஆர்டர் நான் அநேக முறை சொன்னேன். திரும்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. சரி, அப்போ 8வது அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 8வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்களேன். நான் ஒரு சின்ன லைன் காட்டுறேன். நான் நெக்ஸ்ட் இந்த செய்தியை நான் எடுத்தாலும் எடுப்பேன் உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி இது. அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்துல ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. 7ஆம் முத்திரைக்கான இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவுதான். 7ஆம் முத்திரை புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா? வாட்சிங்களா? திருக்கதை சொல்லாரு 7ஆம் முத்திரையை குறிச்சு பைபிள் நமக்கு டிஃபைன் பண்றது அவ்வளவுதான். தயவு செஞ்சு பாருங்க, தயவு செஞ்சு அங்க பாக்காதீங்க. தயவு செஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். திமி தயவு செஞ்சு அமைதி, பின்னாடி போ, பின்னாடி போ. தயவு செஞ்சு யாரும் அங்க பாக்காதீங்க. யாரும் ஒருத்தர் மட்டும் பசங்களை வந்து கனெக்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பாருங்கலாம். இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். பிசாசு இப்படிதான் இந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்? திருக்கதை சொல்ல தெரியுமா? குழந்தைங்க சபையில அழுறது பிசாசுன்றது. குழந்தைங்க சொல்ல கிடையாது, குழந்தைங்க சொல்ல கிடையாது. அதுக்கு பின்பதாக வார்த்தையை இங்க வரும்போது வார்த்தையை ரிசீவ் பண்றதுக்கு இல்லாம தடுக்கிறது எதுவோ அதெல்லாம் பிசாசு தான்.
புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா தூக்கத்தை கொண்டு வர்றது நீங்க கிடையாது. தூக்கத்தை கொண்டு வர்றது, சோர்வை கொண்டு வர்றது, இல்ல பல விதமான சிந்தனைகளை கொண்டு வர்றது, இல்ல வீட்டுல நான் சாவி போட்டனா இல்லையா தெரியலையே, இல்ல பிரேயர் முடிஞ்ச உடனே நான் எங்க போகணும், என்ன சாப்பாடு பண்றது, இதெல்லாம் டெவில் ஸ்பிரிட், எல்லாம் டீமன் டெவில். வார்த்தை, இந்த வார்த்தை நீங்க புசிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும், ஆத்மாவில் ரெடியா இருக்கணும். இங்க வீட்டுல வரும்போது ப்ரிப்பரேஷனா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க. இது எதுக்கு தடையா இருக்கு? வார்த்தைக்கு தடையா இருக்கிறது எல்லாமே டீமன் டெவில்ஸ் எல்லாம். புரியுதுங்களா? பிரேயர் மைண்டோட வரணும் இடத்துக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சகோதரனை கவனிங்க, நல்ல வார்த்தை கவனிங்க. 7ஆம் முத்திரை, ஏன்னா 7ஆம் முத்திரை மட்டும் தான் பிசாசு அறிஞ்சுக்கொள்ள விட மாட்டான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சகோதர சகோதரி. நீ 6 முத்திரைகளுக்கு வந்து வரைக்கும் வந்துடலாம். நான் இன்னும் டீப்பா சொல்லட்டுமா? 6 முத்திரைகள் வரைக்கும் புத்தி இல்லாத கனி வருவா. தெரியுமா உங்களுக்கு? 6 முத்திரை வரைக்கும் யாரு வருவா? புத்தி இல்லாத கனி வருவா. 7ஆம் முத்திரைக்கு வரமாட்டான். 7ஆம் முத்திரை பிரத்யேகமான ஒரு கூட்டத்துக்கு தான். ஏன்னா நேரம் வர வரைக்கும் 7ஆம் முத்திரை பொது ஜனங்களுக்கு திறக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டு வாசம். புரிஞ்சா உங்களுக்கு? எனவே அந்த கூட்டமா நம்ம இருக்கணும். ஏன்னா 7ஆம் முத்திரையில தான் நம்மளுடைய பாடி சேஞ்சிங் இருக்க போகுது. இந்த 1/2 மணி நேரம் அமைதல தான் உங்களுடைய பாடி சேஞ்சிங் இருக்க போகுது. பூமியுடைய முழு மீட்பும் அங்கதான் இருக்க போகுது. தெரியுமா? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு சின்ன காரியத்தை காட்டு, அந்த காரியத்துக்கு அந்த விஷயத்துக்கு நான் போறேன். அவர் அரை மணி நேரம் அமைதல் இருந்தாயிடுச்சுன்ற திருப்பி சொல்றாரு. 7ஆம் முத்திரை மியூட்ன்ற, சைலண்ட்ன்றதோட மியூட்ன்ற. நீங்க படிச்சு பாருங்க. மியூட்டுக்கும் சைலண்ட்க்கு என்ன டிஃபரெண்ட்? மியூட்டுக்கும் சைலண்ட்க்கு என்ன டிஃபரெண்ட்? 2 விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல மியூட் அண்ட் சைலண்ட். போன்ல, செல்போன்ல எடுத்துக்கிட்டீங்க சொன்னா சைலண்ட் போடுறது ஒண்ணு, மியூட் போடுறது ஒண்ணு. மியூட்னா என்னங்க தெரியுமா உங்களுக்கு? சைலண்ட்னா டோட்டல் வால்யூம் கல்வி, அந்த வர்க்கே எல்லாத்தையும் விட்டுறது. மியூட்னு சொன்னா காரியம் நடந்து கொண்டே இருக்கும், அந்த சவுண்டை மட்டும் கட் பண்ணிடுறது. கரெக்டா? மியூட்ன்றதுக்கு என்னங்க? சவுண்ட் மட்டும். இப்போ சவுண்ட் என்னமோ இதுல செல்போன்லயோ சவுண்ட் டோட்டல் வால்யூமை கட் பண்ண, வால்யூமே வராது, அது வேற. மியூட்னா அந்த சவுண்டை மட்டும் கட் பண்ணிட்டு உள்ள கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும், பின்னாடி கிரியை நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த 7ஆம் முத்திரை தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, கிரியை நடந்து கொண்டே இருக்கிற பின்னாடி, ஆனா அது வெளியாகாதபடி அந்த என்ன மியூட் ஆகி போச்சு. இது எங்க தெரியுமா கணக்காவது? ஆசரிப்பு கூடாரத்துல நடக்கிற ஒரு காரியம். நான் காட்டுமா? ஒரு காரியத்தை காட்டுறேன். ஆசரிப்பு கூடாரத்துல 7 பண்டிகைகள் இருக்கு நமக்கு தெரியும். முதல் பண்டிகை என்ன? பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை பாவனி முதற் பலன் பண்டிகை. 4வது பண்டிகை எக்கால பண்டிகை இல்ல, பெந்தோகஸ்த பண்டிகை, வாரங்களின் பண்டிகை. பெந்தோகஸ்த பண்டிகை பரிசுத்த ஆவி இருந்துச்சு. 4வது பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை. 7வது பண்டிகை கூடார பண்டிகை. 7 பண்டிகை இல்லையா? இப்ப இது எல்லாமே கோலாகலமா கத்தி கூச்சல் போட்டு கொண்டாடுற பண்டிகை. இதெல்லாமே இந்த 7லயும் மனவாட்டிய மீட்பு இருக்குது. ஏன்னா பைபிள் முழுச எல்லாம் ஒரு பேட்டர்ன், ஒரு முன் குருத்துகள் இருக்குதா இல்லையா? நம்ம முதல்ல வந்து பஸ்கா யாரா இருக்கிறா? ஒரு சின்ன லைன் சொல்றேன். பஸ்கா யாரா இருக்கிறா? கிறிஸ்து. அவர் நமக்காக பலியிட்டார். புளிப்பில்லாத அப்ப யாரா இருக்கிறா? கிறிஸ்து. ஏன்னா புளிப்புன்றது பாவத்துக்கும் மரணத்துக்கும் அடையாளமா இருக்குது. துருபதேசத்துக்கும் பாவத்துக்கும் பழைய உபதேசம் கெட்டு போன உபதேசத்துக்கு அடையாளமா இருக்குது. பாவத்துக்கும் கெட்டு போன உபதேசத்துக்கு அடையாளமா இருக்குது. கிறிஸ்துவல அது என்ன இல்ல? புளிப்பு இல்ல, அவரோட புளிப்பு இல்ல. அதான் சொல்லப்படுது. நான் ஓமை பார்த்தோம்ல, ஓமையில ஒரு ஸ்திரீ பரலோகராஜ்யம் ஒரு ஸ்திரீ எடுத்து ஒரு படி மாவு எடுத்து 3 படி மாவுல அடக்கிறதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த 3 படி மாவுன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம். மாவுன்றது எப்பொழுது கிறிஸ்துவ வார்த்தையை குறிக்குது இல்லையா? அதை எடுத்து புளிக்கும்படி செய்யறா. பிதாகுமார பரிசுத்தாவி 3 உபதேசத்தை கொண்டு வர்றா. எந்த ஸ்திரீ? ரோமன் கத்தோலிக்க சர்ச். நம்ம அந்த காரியத்துக்குள்ள பார்த்துட்டோம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அப்படி இருக்கும்போது கிறிஸ்து புளிப்பில்லாதவர். கரெக்டுங்களா? அடுத்தது முதற் பலன். கிறிஸ்துவ மரித்தோர்ல முதல் எழுந்தவர், முதற் பலன் பண்டிகை. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தேன்றது அரிக்கட்டை அசைவாட்ட பின்னாடி அந்த அரிக்கட்டுல இருந்து வந்த அப்பமா சுட்டு கொண்டு வர்றது. பெந்தகோஸ்த நாள் நீங்க பாத்துறீங்களா? அந்த பெந்தகோஸ்த நாள்ல தேவனுக்கு என்ன கொண்டு வர்றதுன்னா, தோட்டத்துல முதற் பலன்ல தோட்டத்துல இருக்கிற அரிக்கட்டை கொண்டு அசைவாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அறுவடை முடிகிற நேரத்துல வரதான் பெந்தகோஸ்த பண்டிகை. அந்த பெந்தகோஸ்த பண்டிகையில என்ன பண்ணாங்க சொன்னா, அந்த அந்த கோதுமை அப்பமா சுட்டு 2 அப்பமா கொண்டு வர்றது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? அப்பதான் வந்து பெந்தகோஸ்த பண்டிகை. நீங்க பைபிள்ல பாருங்க, நான் சொல்றேன். அப்ப இதுவும் கிறிஸ்துவ குறிக்குது. இதுவும் எதை குறிக்குது? இதுவும் கிறிஸ்துவ குறிக்குது. ஆனா இதுல பாத்தீங்க சொன்னா, அடுத்து நான் சொல்றேன். அப்புறம் 7வது மாசத்துல அடுத்த பண்டிகை வர போது, அதாவது எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை எதுக்கு அடையாளமா? எக்காலம் எதுக்கு அடையாளமா இருக்குது? யுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? தேவன் ஸ்பிரிச்சுவல் வார் அண்ட் பிசிக்கல் வாருக்கு அடையாளமா இருக்குது. மாம்சரீதியான எக்காலத்தை பார்க்கும்போது யூதனுக்கு ஆவிக்குரிய எக்காலங்களில் முத்திரையில் கீழே நடக்குது இல்லைங்களா? திருப்பதி சொல்ல நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோமா இல்லையா? ஒரு சபை காலம் திறக்கப்படுது, ஒரு செய்தியாளன் வரான், அவன் ஜனங்கள் மத்தியில என்ன பண்றான்? எக்காலம் ஊதுறான் இல்லையா? ஒரு முத்திரை திறந்து செய்தியை பிரசங்கிக்கிறான். அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறவங்க முத்திரிக்கப்படுறாங்க, விசுவாசிக்காதவங்க அவங்க மேல என்ன வருது? வாதை விழுது. நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் எக்காலம் 7வது சபை காலத்துல 7வது மாசம் முதல் தேதியில
எக்கால பண்டிகை வருது. 7ஆம் மாசம் 10ஆம் தேதியில பாவ நிவர்த்தி பண்ணுது. இதெல்லாம் சவுண்டான வேலைகள், புரியுதுங்களா? 7ஆம் மாசம் 10ஆம் தேதியில பாவ நிவர்த்தி பண்டிகை வருது. பாவ நிவர்த்தி பண்டிகையில என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த காரியத்தை கூட நான் சொல்லிடுறேன், ஆர்டர் சொல்றேன். பாவ நிவர்த்தி நாள்ல ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியனுக்கு வேலை அங்க இருக்குது. அந்த ஆசாரியன் அது வரைக்கும் மகிமையான வனப்புமான ஆடைகளை கழிஞ்சிட்டு லெனின் ட்ரெஸ் போட்டு 3 முறை ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு வெளியே வருவான். முதல் டைம் போகும்போது தூப வர்க்கத்தை எடுத்துட்டு போவான். என்ன பண்ணுவான்? தூப வர்க்கத்துல பலிப்பீடத்துல இருக்கிற அந்த கண்டங்களை, நெருப்பு கண்டங்களை எடுத்துட்டு அதுல உள்ள வச்சுட்டு தூபம், ஆசரிப்பு கூடாரத்துல பிரத்யேகமா தூபங்கள் செய்யும்படிக்கு தேவன் மோசே கொடுத்துருக்க யாத்திராமத்துல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. தூபத்தை எடுத்துக்கின்னு ஃபர்ஸ்ட் மகா பரிசுத்த ஸ்தலம், நீங்க ஒரே டைம்ல போக கிடையாது. அந்த பாவ நிவர்த்தி நாள்ல ஒரே டைம் தான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதா கேள்விப்பட்டீங்களா? கிடையாது, 3 டைம் போவார் அந்த நாள்ல. ஃபர்ஸ்ட் தூபம் போடுவார். என்ன பண்ணுவாரு? தூப கலசத்தை எடுத்துக்கணும், தூபம் போட்டுன்னு எங்க போறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் கிருபாசனம் மேல தூபம் போடுவார் ஃபர்ஸ்ட் டைம். திரும்ப 2வது டைம் ஒரு காளை எடுத்துக்கணும், தனக்காகவும் குடும்பத்துக்காக. இப்ப ஆசாரியன் ஜனங்களுக்காக போறதுக்கு முன்னாடி அவர் பரிசுத்தமா இருக்கணும்ல, தயவு செஞ்சு கை வைக்காத பாப்பி. அப்போ அவர் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணு சொன்னா, காளையை எடுத்துக்கின்னு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார், தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காக போவார். அடுத்தது 2 ஆட்டுகளை செலக்ட் பண்றாரு இல்லையா? போக்காடு 1, பலியாடு 1. அதுல சீட்டு போட்டு ஒரு ஆடுடைய ரத்தத்தை எடுத்துக்கின்னு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். இதுதான் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கான பாவ நிவர்த்திக்கு. இது 3வது தான். அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டு ஃப்ரீன்னு கத்துவார். அப்பதான் வெளியே வந்து எக்காலம் ஊதி இது வருது இல்லையா, ஜூப்ளி ட்ரம்பட் வருது இல்லையா, எதே விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை வருஷங்கள். அப்ப எக்காலம் ஊதும்போது எல்லாரும் ரிலீஸ் ஆகி போலாம். அதே நேரத்துல இந்த ரத்தத்தை எடுத்து வந்து போக்காடு, இன்னொரு ஆர்டர் இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணாடு, அது மேல தெளிச்சு வெளியே ஓட்டி விடுவார். இதுதான் வந்து அன்னைக்கு நடக்கிறது. இது நடக்கிறதான வேலையில இந்த இடத்துல எங்க சைலண்ட் இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நேரத்துல 7ஆம் மாசம் 1ஆம் தேதி தான் முதல் பெயர் சபா வரைக்கும் எல்லாரும் என்ன வரணும்னு சொன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துடணும். டான் முதல் பெயர் சபான்றதை நாங்க காட்டுறோம் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லை இதுதான். டானு இங்கதான் பெயர் சபா இருக்கு இந்த இடத்துல, புரிஞ்சு உங்களுக்கு? டான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு தூதன் போய் எக்காலத்து ஊதினே வருவார் 7ஆம் மாசம் 1ஆம் தேதி. எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க, தேவன் உங்களை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்கும் போது வாங்கன்னு சொல்லி 9 நாளுக்கு முன்பதாக போகணும். எத்தனை நாள் முன்னாடி அப்படின்னு சொன்னா 7ஆம் மாசம் வரும்போது, 7ஆம் மாசம்ன்றது எப்படி யூதர்கள் மாசம் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம சொல்லியிருக்கிறேன். இப்ப எவ்ரி நியூ மூன் தான் உங்களுக்கு மாசம் ஸ்டார்ட் ஆகும். நியூ மூன்னா அமாவாசை தான் மாசம் ஸ்டார்ட் ஆகும். அமாவாசை வந்து அடுத்த நாள் தான் புதிய மூன், அதாவது புதிய நிலவு வர்ற மாசம் வந்து 7ஆம் மாசம் ஆகி போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியன் எடுத்து பலி செலுத்தி அதுல இருந்து என்னங்க கொம்பை எடுத்துக்கின்னு அதுல இருந்து நெருப்பை வந்து எடுத்துக்கின்னு குதிரை மேல ஏறி ரைட் போவார். டான் முதல் பெயர் சபை வரைக்கும் எல்லா கோத்திரங்கள்லயும் ஒரு ஊர்லயும் எக்காலம் ஊதினே போவார். அந்த எக்காலம் வந்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ 7ஆம் மாசம் வந்துச்சு. ஒரு யூதன், எந்த யூதனா இருந்தாலும் இப்ப சோசன் பிளேஸ்க்கு வரணும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலத்துக்கு வரணும். அங்க நமக்காக பாவ நிவர்த்தி அங்க இருக்க போகுது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா சகோதரி? இப்ப வந்துட்டாங்க. 9 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணோம் சொல்லியாச்சு. எல்லாரும் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு சோசன் பிளேஸ்க்கு வந்துட்டாங்களா? 10ஆம் தேதிக்கு வந்துட்டாங்க. இது எங்க வந்துட்டாங்க? நம்ம எங்க வந்திருக்கிறோம்? 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க எல்லாருமே. அங்கதான் என்ன பாவ நிவர்த்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? இப்பதான் நான் முன்னாடி சொன்ன அந்த 3 விஷயங்கள் நடக்கும். 3 விஷயங்கள். ஒண்ணு தூபத்தை போட்டோம். அப்போ 10ஆம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷம் முழுசும் பலி செலுத்தினாங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு பலி செலுத்தி இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா ஆசரிப்பு கூடாரத்துடைய திரை மேல இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்துடைய இருங்க. ஆசாரி மகாபிரதான ஆசிரியன் அவர் என்ன பண்றாரு? சென்சார், கோல்டன் சென்சார் சொன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, தூப கலசம், தங்க தூப கலசம் வச்சிருப்பாரு ஆசாரியர். இந்த ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, இங்கதான் வந்து ஓலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. இதுக்கு நடுவில் திரை இருக்குது. வருஷம் செலுத்துற பலியெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த திரை மேல போட்டிருப்பாரு. எல்லாம் எங்க போட்டிருப்பாரு?
திரை மேல ரத்தம் விழுந்திருக்கும். அப்படின்னா அவன் பாவ பரிகாரத்துக்கான வழி அந்த ரத்தம் எங்க இருக்கும்? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு 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 ஆள் வந்து குற்ற நிவாரண பலியா வராரு, பாவ நிவர்த்தி பண்றது பலியை தகன பலியை கொண்டு வராரு. தகன பலியை கொண்டு வந்து ஒரு ஆட்டு மேல கைய வச்சு பாவத்தை அவங்க சொல்லிட்டு அந்த ஆட்டை பலி செலுத்துவாங்க. அதான் வருஷம் வருஷம் நடக்கும். கரெக்டா? அப்ப நடந்த உடனே இவர் போயிடுவாரு, திரும்ப போய் இன்னொரு பாவத்தை செஞ்சுட்டு வர்றாரு, திரும்ப பலிகள் எல்லாம் செஞ்சு இதெல்லாம் ரொட்டீன் ஆயுது. அப்படி கிடையாது. அவன் வந்து குற்ற மனசாட்சியோட கூட ஒத்துக்கணானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு சக்கு. அப்ப என்ன பண்ணுவான்னு சொன்னா, இவன் பலி செலுத்தினா இந்த ஆட்டுடைய ரத்தம், இந்த ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, வருஷம் வருஷம் நடுவுல பலி முறைகள் செய்யும் போது இங்க இது ஆல்டர், பிரேசன் ஆல்டர், இந்த இடத்துல பலி செலுத்திட்டு அந்த ரத்தத்தை எடுத்து போய் இங்க ஸ்ப்ரெட் பண்ணுவான் வருஷத்துல எல்லா நாளும். அப்போ இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து ஃபுல்லா ரெட்டா இருக்கும். அந்த திரை ஃபுல்லா, அந்த திரையும் எதுக்கு அடையாளம் இருக்குதா? இயேசுக்கு அடையாளம் இருக்கு. இயேசுடைய சரீரத்துக்கு பின்பதாக தான் தேவன் இருந்தா. கரெக்டா? இந்த திரை தானே கிழிக்கப்பட்டுச்சு. பேட்டர்ன்லாம் நான் எடுக்கிறேன், சிம்பிளா சொல்றேன். அப்போ கிறிஸ்து தான் நம்மளுடைய பாவத்தெல்லாம் என்ன பண்ணாரு? சுமந்தார் இல்லையா? நம்ம தான் நம்மளுடைய பாவத்தெல்லாம் எங்க போட்டாங்க? கிறிஸ்து மேலதானே போட்டோம். அப்போ ஆசாரியனா இருந்து அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? வருஷத்துக்கு ஒரு முறை இது கிளீன் ஆகணும், இது கிளீன் ஆகணும் இல்லையா? அதுக்கப்புறம் உள்ள போகணும். அப்போ இந்த இடத்துல தூபம் எல்லாம் செலுத்தி இந்த இடம் கிளீன் ஆகிறதுக்கு ஒட்டுமொத்த ஜனமும் இங்க சுத்தி இருப்பாங்க. 12 கோத்திரமும் ஒருத்தரும் சேர்த்த பலி ஓகேவா இல்லையா? ஓகே ஆகல, அவன் உண்மையா ஏமாத்துறதுக்கு ஒரு சில என்ன பண்ணுவாங்க சொன்னா, முன்ஜாமீன் எடுத்து கொலை பண்ணுவாங்க. கரெக்டா? முன்ஜாமீன் எடுத்துக்கின்னு கொலை பண்ணுவாங்க. அப்படின்னா எனக்கு இதுக்கு ஒரு வழி இருக்குது, என்ன பண்ணிடலாம், தப்பு பண்ணலாம். அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம பலி செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தப்பு பண்ணி பலி செலுத்திருந்தானா, உண்மையா மனசாட்சி அது குற்றம் செய்யறதுக்கு ஏதுவான தன்மையோடு செஞ்சான்னு சொன்னா அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து போடுவோம் அமைதியா. எனக்கு தெரியும்னா பாவ நிவர்த்தி நாள் வருது பாருங்க, அன்னைக்கு தெரியும் இவங்க யாராவது வந்து தப்பு பண்ணான்னு சொன்னா உள்ள அவர் போயிடுவாரு, வெளியில அவன் போயிடுவான். புரியுதா? உள்ள போறாரு இல்லையா அவரு, அங்க அது அவன் செய்யற அவங்க கொடுக்குற அந்த பாவ நிவர்த்தி தப்பாயிடுச்சு சொன்னா வெளியிலயே அவன் காலி, உள்ள போறவரும் என்ன ஆயிடுவாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? ரெக்கார்டு இல்ல, அப்படி இல்ல. ஏன்னா அவ்வளவு பயபக்தி நடந்திருக்கு, பயபக்தியா அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ கவனிங்க, அப்போ யார் வேணாலும் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு எல்லாம் இங்க போயிட முடியாது. மனசாட்சி உண்மையா மன்னிப்பு கேட்டு உள்ள வர்றவன் மனமாற்றம் உடையவனா இருக்கணும். ஆண்டவரே அந்த நேரத்துல அதுக்கப்புறம் குற்ற மனசாட்சி போவாது, அதுக்கப்புறம் திரும்ப பாவம் செய்யறான்றது வேற. பட் அவன் செஞ்ச தப்புக்காக உண்மையாவே அவன் பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டி மேல வச்சு அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறவா இருக்கணும். இதெல்லாம் தேவன பாவத்தை நிவர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு தெரியறதுனால அன்னைக்கு அப்ப ஒட்டுமொத்த ஜனமும் என்ன பண்ணுவாங்க, அங்க ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தியும் கூடி இருப்பாங்க. அப்ப எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணிப்பாங்க? பயந்து ஐயோ என்னென்ன ஆக போதும் பயந்து நிற்பாங்க. ஆசாரியனும் பயந்து நிற்பாங்க. அவரு எல்லாத்துக்கும் மேல அவர் பயம். என்ன பண்றாங்க? ஒட்டுமொத்த ஜனத்துக்கு அவன் ஏன் தலையே கொடுக்கணுமே இப்போ அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஆசரிப்பு கூடாரத்துல அவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் அவர் வனப்புமான ட்ரெஸ், அது வரைக்கும் ஏபோத்தால போட்டிருப்பாரு, அதெல்லாம் கழட்டிட்டு லெனின் ட்ரெஸ் போட்டுக்கின்னு சல்லடத்தை போட்டு இது வேற ட்ரெஸ், நான் பின்னாடி நான் எடுத்து காட்டுறேன், அதை போட்டு என்ன பண்ணுவாரு? கோல்டன் சசாரை எடுத்து அதுக்கு முன்னதாக அவர் குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டு அவர் தலைமையில என்ன ஊத்துவாங்க. நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? சகோதர சிநேகத்தை குறிச்சு ஒரு சங்கீதம் இருக்கு. எத்தனை சங்கீதம் பைபிள்ல? 133 சங்கீதத்துல என்ன சொல்லப்படுது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு இன்பமும் நன்மையா இருக்குது, அது ஆரோனின் சிரசின வார்க்கப்பட்ட நல்ல பரிமள தைலத்துக்கு ஒப்பா இருக்குது. இந்த விஷயம் நம்ம வாசிக்கிறோம்ல, இதுக்கு பின்னதா இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? என்னைக்கு ஆரியனுடைய தளத்து மேல பரிமள தைலத்தை ஊத்துவாங்கன்னா இந்த 7ஆம் மாசம் 10ஆம் தேதி ஊற்றுவாங்க. எதுக்குன்னு சொன்னா அந்த எண்ணெய் தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கும். அவன் வந்து என்ன பண்ணுவான்? ஃபுல்லா எண்ணெயில குளிப்பாட்டுவாங்க அவன் உள்ள போறதுக்கு. அவன் குளிப்பாட்டி எண்ணெய் மேல தாடி ஒழியும். அப்ப என்ன பண்ணுவான்னு சொன்னா தூபத்தை எடுத்துமே ஃபர்ஸ்ட் போய் போடுவாரு. அவன் போடும்போது எல்லா ஆசை எல்லாமே தேசமே ஸ்தம்பிச்சு சைலண்ட் ஆயிடும். அந்த சைலண்ட்ல ஒரு வேலை நடக்கும். ஒரு சைலண்ட்ல இது எதுக்காக? அந்த பாவ நிவர்த்தி மீட்பு நடக்குதா இல்லையான்றது. மீட்பின் வேலை உள்ள நடக்கும். என்ன நடக்கும்? மீட்பு இல்லையா? அந்த மீட்பின் வேலை நடக்கும் போது இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, வெளியே வந்த பின்னாடி தான் தெரியும் அது இல்லையா? இதுதான் 7வது முத்திரைக்கு பொருத்தி வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிச்சோமா? கரெக்டுங்களா இல்லையா? இது லேவியர் ஆகமத்துல இங்கதான் சொல்லப்படுது. நான் அந்த அடுத்த வசந்த வாசிக்கிறேன் பாருங்களேன், 8வது அதிகாரம். அப்போ பின்பு தேவனுக்கு முன்னாக இருக்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். இதுதாங்க அது. உடைக்கிறீங்களா?
நம்ம நம்ம லேவியராகமத்தை எங்கேயோ மறந்துட்டோம். வெளிப்படுத்தும் விசேஷத்துல திரும்ப அது வருது. பலிபீடத்தின் படியிலே கோல்டன் சென்சார பொறுப்பீடத்து படியிலே நின்றான். புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த நேரத்துல சுத்திகரிப்பு நடக்குது இல்லையா? குறிப்பிட்ட நேரம் இது சுத்திகரிக்கப்படுது இல்லையா? இந்த சுத்திகரிக்கப்படுற நேரத்துல என்ன இருக்காது? ரத்தம் இருக்காது. என்ன இருக்காது? கரெக்டுங்களா? கிளீனிங் நடக்குதா இல்லைங்களா? அப்ப கொஞ்ச நேரம் ரத்தம் இருக்கு. ரத்தம் இல்லாத நேரம் என்ன நேரமா இருக்கும்? அது என்ன நேரங்க? ரத்தம் சிங்காசனத்துல இல்ல அப்படின்னா என்ன நேரம் அது? ரத்தம் தேவன் பாவ பரிகாரத்துக்கு இல்லையா? கிருபை எப்போ ரத்தம் இருக்கிற வரைக்கும் கிருபை இருக்கு இல்லையா? ரத்தம் எழுத்துச்சுன்னா என்ன இருக்காது? கிருபாசனம் என்ன ஆசனமா மாறும்? நியாயாசனமா மாறும் இல்லையா? இந்த நேரம் தான் அது. புரியுதா உங்களுக்கு? இங்க பாவ நிவர்த்தி பண்ணி ரத்தத்தை செலுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் பழசுக்கும் புதுசுக்கும் சென்டர்ல அங்க பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு டைம் காணப்படும். கவனிங்க நல்லா. கரெக்டுங்களா? ஏன்னா வருஷம் முழுசம் ரத்தம் இருக்குது. இப்ப அது என்ன பண்ணும்? இப்போ கிளீன் பண்ணும். அங்க பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்க பண்ணும். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் தான் என்ன பண்ணுவாரு? நம்ம இங்க 10ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வசனம் தான் அது. பாருங்க என்ன சொல்லப்படுது? சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த பொறுப்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தபடி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்படுது. அப்ப என்னைக்கு நடக்குது? தூப வர்க்கம் போடுறது என்னைக்கு போடுறான்னு சொன்னேன்? 7ஆம் மாசம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள் போடுறது அது. அப்போ இது கவனிங்க, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் தானே இது. நான் எடுக்கிறேன், திரும்பி இந்த காரியத்தை எடுக்கிறேன். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் தானே. எத்தனாவது முத்திரை இது? 7வது முத்திரை. கரெக்டுங்களா? எப்போ இந்த தூதன் வந்து தூப பீடத்தை கொண்டு போறேன்னா எத்தனாவது மாசம் அது? நம்ம எத்தனாவது சபை காலத்துல இருக்கிறோம்? 7ஆம் மாசத்துல. எத்தனாவது முத்திரையில இருக்கிறோம்? 7ஆம் முத்திரையில இருக்கிறோம். அந்த தூப பீடத்தை பிடிச்சிக்கிற யாரு? அந்த தூதன் யார் தான் தூபத்தை பிடிக்கிறது தெரியுமா? சாதாரண மனுஷன் பிடிக்க முடியாது, சாதாரண ஆசாரியன் பிடிக்க முடியாது. அந்த தூப பீடத்தை பிடிச்சிட்டு அந்த சிங்காசனத்துக்கு, அப்படின்னா மகா கிருபாசனம் இருக்கு இல்லையா? தேவன் வாசமா இருக்கிறது சிங்காசனம். பழைய ஏற்பாட்டுல இதான் சிங்காசனமா இருக்குதுங்க. அதான் வெளிப்படுத்தல் 5. இதான் இதே பேட்டர்ன் தான் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற பேட்டர்ன் தான் பரலோகத்துல இருக்குது. இந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக இந்த ஆசாரியன் போய் தூபத்தை போடுவார். 7ஆம் மாசம் 10ஆம் தேதியில நடக்கும். அப்படின்னா 7ஆம் சபை காலமா இருக்குது, 7வது முத்திரையா இருக்குது. இந்த நேரத்துல இவர் யாருன்னா மகா பிரதான ஆசாரியன். யார் மகா பிரதான ஆசாரியன்? யாருங்க? நமக்கு கிறிஸ்து. தீர்க்கதரிசி கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிரதான ஆசாரியாரா இருக்கிறார். அவர் தான் என்ன பண்ணாரு சொன்னா, ஆட்டுக்குட்டியான ஒருவரே முத்திரைகளை திறக்க 7 முத்திரைகளை திறக்க பாத்திரரா இருக்கிறார். முத்திரை எங்க இருக்குதுன்னு சொன்னா, இங்க சிங்காசனத்துல ஒரு பில்லர் ஆஃப் ஃபயரா வீற்றிருக்கிறார் இல்லையா? அவரோட வலது கரத்துல இருக்க கண்டேன். படிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் அதனால சொன்ன ஆசரிப்பு கூடார சத்தியம் எதுல இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது. லேவியராகமத்துல தனியா படிக்கிறது கிடையாது. இதுதான் அது. அப்போ இங்கதான் நம்ம பாக்குறோம். அப்ப என்ன நடக்குது? இதுதான் சொல்லுது, 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்துல ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் ஆச்சு. ஏதோ ஒரு ப்ராசஸ் பரலோகத்துல நடக்குது. எங்க 7ஆம் மாசம் 10ஆம் தேதியில எப்படி சைலண்ட் ஆனாங்களோ அது மாதிரி லிட்டரலா ஒட்டுமொத்த பூமிக்கு மீட்பு நடக்கிறதான வேலை அது. சரி, இது இப்ப கீழே பாருங்க. தூப வர்க்கம் செலுத்தப்பட்டது. அப்படியே பரிசுத்தருடைய ஜபங்களோட செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. கரெக்டுங்களா? பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பூமியில் பலிப்பீடத்தின் நெருப்பினாலே நிரப்பி பூமியில கொட்டினான். நீங்க கவனிங்க. இங்க ஒரு காரியத்தை மட்டும் நான் காட்டிட்டு காரியங்களுக்குள்ள போறேன். அவர் பரலோகத்துல நடக்குது. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைந்துள்ளாச்சு. பரலோகத்துல நடக்குது, பரலோக ஆசாரிப்பு இடத்துல நடக்குது. இவர் தூபத்தை போட்டு அந்த தூப பீடத்துல இருக்கிற நெருப்பு கண்டங்கள் இருக்கு இல்லையா, அது எங்க கொட்டுறாராம்? கரெக்டா? பரலோகம் இப்படி கொட்டும் போது பூமி மேல விழுது. எது மேல விழுது? பூமி மேல விழுது கீழே. அப்ப பூமி மேல விழும்போது என்னது அப்படின்னு சொன்னா அது நியாய தீர்ப்பா இருக்குது. கரெக்டா? பரது கீழே பாருங்க, கொட்டினான். அப்ப கொட்டும் போது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டது. நம்ம பாக்குறோம் பைபிள்ல எப்போ இடி முழக்கம் மின்னல் வருதுன்னு சொன்னா ரத்தம் இல்லாத நேரத்துல அது வரும். கரெக்டுங்களா? நீங்க ஆசரிப்பு கூடாரத்துல ரத்தம் இருக்கும்போது இடிகளும் மின்னல்களும் சத்தங்களும் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, வாசிக்கிற பாருங்க. 4ஆம் அதிகாரம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்கள்ன்றது எப்போதுமே ஜட்ஜ்மெண்ட் அடையாளம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்ல? ரத்தம் இல்ல. ரத்தம் இல்லாதனால அது வருது.
இது கீழே பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லுது, இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இது கீழே இங்க பாருங்க. நான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இதோட கூட நான் பொருத்தி காட்டுறேன் பாருங்க. உடனே ஆவிக்குள்ளானேன், வானத்துல ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. இதுதாங்க அது பரலோக ஆசரிப்பு கூடாரத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. நான் அந்த போட்டோவை வச்சிருக்கேன், நான் இது காட்டல, இது நான் எடுத்து அப்புறம் காட்டுறேன், கவனிங்க. அவர் மேல் ஒருத்தர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கு வஜ்ரக்கல்லுக்கும் 16 ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. உடன்படிக்கைக்கு அடையாளமான வானவில் இருக்குது. அது இந்த காலத்திலயும் பலமுள்ள தூதனா எப்படி இறங்கி வந்திருக்காரு? அவரு எப்படி வந்திருக்காரு? உடன்படிக்கையின் தூதனா இறங்கி வந்திருக்காரு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. பரலோக ஆசரிப்பு கூட 24 சிங்காசனங்கள் இருந்தன. மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து சிரசுகள் மேல் பொன்முடி உட்கார்ந்து இருக்க கண்டேன். அது கீழே அந்த சிங்காசனத்தில் இடிகளும் மின்னல்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இதுதாங்க இது. புரிஞ்சா? இந்த நம்ம பூமியில மோசையினால போடப்பட்டுச்சு. பரலோகத்துல இந்த பேட்டர்ன் அப்படியே இருக்குது. புரிஞ்சு உங்களுக்கு வெளிப்படுத்தல் விஷயத்துல பாக்குற காரியம். அதுக்கப்புறம் பாருங்க, என்ன வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இதாங்க இது பிரேசன் ஆல்டர், பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல். இப்ப நம்ம சொல்றோம், எதை சொல்றோம்? பளிங்கு மாதிரி இருக்குதுங்க. தண்ணிய சொல்றோமா இல்லையா? அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றோம்? பளிங்கு மாதிரி இருக்கு. ஏன் சொல்றோம்? அதெல்லாம் எந்த அழுக்கும் இல்ல. ஆக்சுவலி ஆசரிப்பு கூடாரத்துல எப்பவுமே தண்ணி வந்து கலங்களா இருக்கும். ஏன் கலங்களா இருக்கும் அப்படின்னா, பலிய கழுவுவாங்க, ரத்தம் தண்ணீரோட மிக்ஸ் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அதனாலதான் பளிங்கு மாதிரி இருக்காது, தண்ணி கிளியரா இருக்காது. ஆனா இங்க 4ஆம் அதிகாரத்துல அங்க பலி இல்ல, ரத்தம் இல்ல, அதனால அது பளிங்கு மாதிரி இருக்கு. அப்ப ஜட்ஜ்மெண்ட் சீட்டா அது இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல இடிகளும் மின்னலும் சத்தங்களும் வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இது எந்த நேரம், எந்த 4ஆம் அதிகாரம் எந்த நேரம் நம்ம சொல்றோம்? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் என்னவா இருக்குது? சபை காலம். 4ஆம் அதிகாரத்துல இங்க ஏறிவான்னு சொன்னார் இல்லையா? அப்போது சபையுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் கிருப முடியுது. அந்த இடம் இப்ப ஜட்ஜ்மெண்ட் சீட்டா மாறி இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? 2-3 தெரியுமா? 2-3 என்னங்க? எபேஸ் சபை காலத்திலிருந்து லவோதிக்கேயா வரைக்கும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சபை காலத்துக்கு செய்தி சொல்லுது. தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? சபை 3ஆம் அதிகாரத்துல முடிஞ்சது, அது 4ஆம் அதிகாரத்துல மேல போய் 19ஆம் அதிகாரத்துல கீழே வருது. படிச்சு பாருங்க இல்லைங்களா? இப்ப 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றது? முன்பே நான் எக்கால சத்தம் போன்ற நான் பெரிதான கேட்ட சத்தமானது இங்க ஏறிவா என்ற சத்தம் இங்க சொல்ல கேட்டேன். இப்ப இந்த ஏறிவான்னு சொல்லிச்சு இல்லையா? அந்த சத்தம் தான் மனவாட்டிய பாடி சேஞ்சிங் பண்ண போகுது. அப்ப மனவாட்டி என்ன பண்ண போறா? இன்விசிபிள் டைமென்ஷன் இங்க எடுத்துக்கொள்ளப்பட போறா. அப்ப மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறதாக சிங்காசனத்துல ரத்தம் இருக்க போறது, ஜட்ஜ்மெண்ட் அங்க இருக்க போகுதுன்றத காட்டுது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பாயிண்ட தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்ப புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த நேரத்துல அந்த தூதன் பூமி மேல என்ன கொட்டுறாரு? அந்த நெருப்பு கண்டங்கள் இருக்கு இல்லையா, அதை கொட்டும் போது பூமியில என்ன வருது பாருங்க. அது பரலோகத்துல இருந்துச்சு இல்லையா? இடிகளும் மின்னல்களும் சத்தங்களும். 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்ல, சிங்காசனத்துல இடிகளும் மின்னல்களும் சத்தங்களும். சரி, நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன். இங்க இடிகளும் மின்னல்களும் சத்தங்களும் பூமி எதிர்ச்சி வந்துச்சுன்னு சொல்லப்படுது இல்லையா? ஃபர்ஸ்ட் சத்தம் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சத்தம்ன்றது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு. புரிஞ்சுக்கணும் நல்லா. சத்தம்ன்றது என்னங்க? சத்தம்னா மீனிங்ஃபுல், நம்ம பேச முடியும். இடி முழக்கம்னா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல இடி முழக்கம் என்ன அர்த்தம்? அநேகம் நான் சொல்லியிருக்கிறேன். இடி முழக்கம்னு சொல்லு, தண்டர் மீன்ஸ் வாய்ஸ் ஆஃப் காட்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை, சத்தம்னு அர்த்தம். இந்த காலத்துல 7 முத்திரைகளுக்கு வந்தாங்க, 7 இடிகள் இருக்கு. 7 இடிகளின் ரகசியத்துல நமக்கு பாடி சேஞ்சிங் மெசேஜ் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த சிங்காசனத்துல பெரிய ஃபர்ஸ்ட் சத்தம் வருது, 2வது இடி முழக்கம் வருது சிங்காசனத்துல இருந்து, 3வது என்ன வருது? வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் பூமி எதிர்ச்சி வருது இல்லையா? நம்ம பார்த்தோம் 7வது கோப கலசத்துல கடைசியா வர கோப கலசம் பூமி எதிர்ச்சியா இருக்குது. பூமி எதிர்ச்சி தான் 7வது கோப கலசம். கோப கலசத்துல பூமி எதிர்ச்சி தான் கடைசியா பூமியே திருப்ப போகுது. தீர்க்கதரிசி அதுதான் சொன்னார் இல்லையா? லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா, என்ன ஆகுங்க? சான் பிரான்சிஸ்கோ
பூமி அதிர்ச்சினால விழும். தீர்க்கதரிசி பார்த்த கடைசி தரிசனம் ஜூன் மாசம் 11ஆம் தேதி தீர்க்கதரிசி 1933ஆம் வருஷம் 7 தரிசனம் பார்த்தாரா? 7வது தரிசனம் பார்க்கும்போது அமெரிக்கா முழுசு புகைக்காடா இருக்குது, இடிபாடுகள் இருந்துச்சு. அப்படின்னா ஒரு பூமி அதிர்ச்சி கடைசியா இருக்க போகுது, நியாய தீர்க்க இருக்க போகுது. ஏன்னா எப்பவுமே 7வது கோப கலசம் பூமி அதிர்ச்சியாவே இருக்க போகுது. ஏன்னா அதுதான் பூமிய 23 டிகிரி டில்ட்டா இருக்குது இல்லையா? பூமி எத்தனை டிகிரி டில்ட்டா இருக்குது? இப்போ 23 டிகிரி சாஞ்சி இருக்குது. அதனாலதாங்க காலங்கள் உருவாகுது. கோடை காலம், மழைக்காலம், வெயில் காலம் வருது. எப்ப சாந்துச்சு? நோவா காலத்துல. நோவா காலத்துல பூமி சாஞ்சி. நோவா காலத்துல தேவன் பூமி மேல நியாயத்தீர்ப்பு ஊற்றும் போது பூமி நேரம் இருந்த பூமி சாஞ்சிடுச்சு. இப்ப 23 டிகிரி பூமி சாட்சி வந்திருக்குது. நீங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சாவே தெரியும். இது திரும்பவும் இன்னொரு பூமி எதிர்ச்சாவே நேரம் வரப்போகுது. வீழ்ந்த பூமி திரும்ப மீட்பின் வேலைக்கு நேரம் வரப்போகுது. கடைசி தேவனுடைய கோப கலசத்தினால. எப்போ? இந்த தூதன் பூமி மேல கொட்டுற நேரத்துல. இது எதுக்குல இருக்கு? எதுல இருக்குது? 7ஆம் முத்திரை நேரத்துல இருக்குது. மீன்ஸ் இது என்னங்க? 7 எக்காலங்கள் ஊதப்படுற நேரத்துல இருக்குது. 7 எக்காலங்கள். எக்கால பண்டிகை எப்ப இருக்க போகுதுன்னா 7ஆம் மாசம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எக்காலம் எப்பொழுதுமே முத்திரை புறஜாதிக்கு சபைக்கு. கரெக்டுங்களா? முத்திரை யாருக்குங்க? புறஜாதி சபைக்கு. எக்காலங்கள் எப்பவுமே யூதனுக்கு. கலசங்கள் எப்பவுமே உலகத்துக்கு நியாய தீர்ப்பு. நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப 7ஆம் மாசம் 1ஆம் தேதி எக்காலம் வருதுன்னு சொன்னா நம்ம 7ஆம் சபை காலத்துல இருந்திருக்கிறோம். 7ஆம் சபை காலத்துல யூதனை பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுது. ஆல்ரெடி எத்தனை எக்காலங்கள் முடிச்சு? 6 எக்காலங்கள் முடிஞ்சிடுச்சு. கரெக்டுங்களா? 5, 6 எக்காலங்கள். முதலாவது 2வது உலக யுத்தமா இருக்குதா? நம்ம பார்த்தோம். முதல் 4 எக்காலங்கள் பூமியை தாக்குறதா இருக்குது. அப்போ 7வது மாசமே இந்த 6 எக்காலங்கள் வந்துருச்சு. 9ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. 10ஆம் அதிகாரத்துல பலமுள்ள தூதனா அவர் இறங்கி வந்திருக்கிறார். 11ஆவது அதிகாரத்துல 2 சாட்சிகள் வரணும். அதே போல 3வது எக்காலங்கள் ஊற்றப்படணும். ஊற்றப்படுற நேரத்துல அவங்க பாவ நிவர்த்தி இந்த பண்டிகைக்கு யூதன் வருவான். தேசத்துக்குள்ள வந்துட்டாங்களா இல்லையா? 1948 மே மாசம் யூதர்கள் 8ஆம் தேதி என்ன பண்ணாங்க? தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. 7ஆம் மாசத்துல நம்ம இருக்கிறோம். 7ஆம் முத்திரையில இருக்கிறோம். அந்த தூதன் என்ன பண்ணிட்டாரு? தூப போயிட்டு ஆட்டி பூமியில என்ன பண்ணிட்டாரு? கொட்டிட்டாரு. ஏன்னா இடி முழக்கம் வந்துச்சா இல்லையா? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற மேல பின்பர் பலமுள்ள வேற ஒரு தூதன் வானத்துல மேகம் சூழ்ந்திருந்தது. அவன் சிரசு மேல் வானவில் இருந்தது இல்லைங்களா? அவன் சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அந்த சத்தங்கள் பூமியிலிருந்து வந்துச்சுன்றார். எப்படி பூமிக்கு வந்துச்சு? அவன் கொட்டினாரு பாருங்க, அப்பதான் பூமிக்கு வந்துச்சு. அப்போ அந்த சத்தங்கள் தான் 7 இடி முழக்க சத்தங்கள் தான் மனவாட்டிக்கு எது தரப்போகுதுன்னா பாடி சேஞ்சிங்க தரப்போகுது. கரெக்டுங்களா? அப்போ பூமி மேல கொட்டிட்டாரா இல்லையா? முதல் சத்தம் வந்திருக்கணும். அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். 2வது இடி முழக்கம் வந்திருக்கணும். இடி முழக்கம் தான் எதுங்க? அது தேவனுடைய ரகசியமா இருக்குது. கரெக்டா? 3வது பூமி அதிர்ச்சி. அதை தொடர்ந்து என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு பூமியை தாக்க போகுது. எதுலங்க? எல்லாமே அந்த தூதனுடைய ஆசரிப்பு கூடாத சத்தியத்திலிருந்து வர்றது. இப்ப நான் சொன்னேன், ஒரு கூட்டம் மீட்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே இடியும் சத்தமும் வருது. பாவம் செஞ்சவங்களுக்கு எல்லாமே என்ன வரப்போகுது? அடுத்தது ஒரே பவுல் தாங்க, ஒரே கோப கலசம் தான், ஒரே கலசம் தான், தூப கலசம் தான். ஒரு கூட்டத்துக்கு அது எதை கொடுக்குது? மீட்பை கொடுக்குது. ஒரு கூட்டத்துக்கு என்ன கொடுக்குது? அது கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரே கலசம் தான், அது ரெண்டு வேற வேற கிடையாது. இப்ப நான் அதை தீர்க்கதரிசி காத்து சொல்றாரு. எந்த மழை தண்ணி நோவா பாதுகாத்துச்சோ அதே மழை என்ன பண்ணுது? அழிக்குது. கரெக்டா? அப்ப ஒரே விஷயத்தான் தேவன் சொல்றாரு. கரெக்ட். அதே போல நம்ம இதை பாக்குறோம், ராபோஜன பந்தியில பாக்குறோம். அந்த பந்தியில பங்கு கொள்ளாம இருந்தா உங்களுக்கு பாத்தியம் இல்ல, பங்கு வேலை பாத்தியம் இல்ல. அந்த பங்கு அந்த பந்தி, அந்த அப்பமும் ரசமும் அதே பதிதான் அபாத்திரமா பூசிடுவோம் நியாய தீர்ப்பை கொண்டு வருது. ஒரே விஷயம் தான். அப்ப இங்க ஒரே கலசம் தான். ஒரே கலசத்துல கொட்டப்படுற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த தூப கண்ணங்கள் கொட்டப்படும் போது எந்த டீம் மேல கொட்டப்படுதுன்றதுல மீட்பும் ரட்சிப்பு இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்து அந்த ஆசாரியன் வெளியே வந்துட்டார். இப்போ அந்த 1/2 மணி நேரம் அமர்ந்து முடிச்சு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பின்னாடி கொட்டி மீட்பை அறிவிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் சத்தம் வருது. அப்புறம் என்ன வருது? இடி முழக்கம் வருது. அதை தொடர்ந்து என்ன வருது? பூமி அதிர்ச்சி. அதான் தீர்க்கதரிசி சொல்ற, தேவன் எச்சரிக்காமல் ஒரு ஜனத்தை என்ன பண்றதுல நியாய தீர்ப்பை கொடுக்கறதுல. அப்போ பூமி அதிர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி முழு ரகசியத்தை தேவன் பூமிக்கு என்ன பண்ணிருக்கணும்? இப்போ பலமுள்ள தூதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கணும். புரிஞ்சுக்கணும். முழு ரகசியத்தை என்ன பண்றாரு? இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நேரம் தான் இது. அதுக்கப்புறம் தான் பூமி மேல 7 தூதர்கள் எக்காலம் ஊதுறதுக்கு முழங்குறாங்க. இது ஒருவேளை யூதர்களுக்கு நடக்குது. ஒரு சைடு புரஜாதிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இது ஆசரிப்பு கூடார சத்தியம். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் நாம அங்கேயே லேவியராகமத்துல படிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா எங்க கண்டினியூ ஆகுது இருக்கு? லிட்டரலா லேவியராகம் நிஜம் கிடையாது.
வேற நிஜம் கிடையாது. நம்ம தான் நிஜம். இன்னைக்கு நம்ம தான் வெளியில இருக்கிற ஜனம். எங்க எதை சுத்தி நிக்கிற ஜனம்? ஆசரிப்பு கூடாரத்துல அந்த அமைதல்ல நிக்கிற கூட்டம். புரியுதுங்களா? ஆசாரியன் உள்ள போயிட்டு வெளியே வரணும். ஆசாரியன் என்ன பண்ணாரு? 2000 வருஷம் என்ன பண்ணாரு? உள்ள போனாரா? தன்னுடைய ரத்தத்தை எடுத்து உள்ள போனாரா இல்லைங்களாங்க? உள்ள போனார். கரெக்டுங்களா? அப்ப தூவத்தை போட்டாரா? 7 சபைக்காலங்களா அவர் பரிந்து பேசுகிறவர். அவர் தேவகுமாரன் இல்லைங்களா? 1963 வரும்போது என்னவா இருந்தார்? அவரு மனுஷகுமாரனா வந்தார். குமாரத்துவத்துல பார்த்தோம். மனுஷகுமாரனா என்ன அர்த்தம்? தேவன் ஒரு மாம்சத்துல வெளிப்படுத்த மனுஷகுமாரன். தாவீதின் குமாரன் அர்த்தம் சிங்காசனத்துல ராஜ்யத்தை ஏற்படுத்தும் தாவீதின் குமார். கரெக்டுங்களா? அப்ப 1963 வரும்போது தேவகுமாரனா வந்தாரா? தாவீதின் குமாரனா வந்தாரா? மனுஷகுமாரனா வந்தாரா? மனுஷகுமாரனா வந்தாரு. தேவன் ஒரு மாம்சத்துல வெளிப்படுறது அப்படின்னா சுப்ரீம் ஜட்ஜா வந்தார். என்ன போஸ்டிங் என்ன ஆயிப்போச்சு? இப்ப அவரு மாறிட்டு சுப்ரீம் ஜட்ஜா வந்தார். அதனாலதான் அந்த ஆசாரியனை குறிச்சு பாக்குறோம். அது ஃபர்ஸ்ட் அந்த ஆசாரியன் உடை மாத்திட்டு லெனைன் டிரெஸ் போட்டுக்கணும், வெண் வஸ்திரம் தரித்திக்கணும். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல பாக்குறது என்ன டிரெஸ் தரிச்சிருந்தாரு? மேகம் சூழ்ந்திருந்தது, அவர் சிரசனின் மேல இருந்தது, மேகம் சூழ்ந்திருந்தது, வெண் வஸ்திரம் மேல இருந்து அவருக்கு இருக்குது. கிறிஸ்துவுக்கு மீன்ஸ் அந்த மேகம் மட்டும் கிடையாது, அவர் சரீரத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. சரீரம் மனவாட்டியா இருக்குது. அப்போ வெண் வஸ்திரம்ன்றது யாரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? இந்த மேகம் தலை மட்டும் கிடையாது, சரீரம் முழுசு கால் வரைக்கும் அது கனெக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அப்போ சுப்ரீம் ஜட்ஜா இறங்கி வந்திருக்கிறார். அதனாலதான் பூமியில கொட்டார், இடி வந்துச்சு, சத்தம் வந்துச்சு, மின்னல் வந்துச்சு. அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு 5வது எக்காலத்தின் கீழே முத்திரையின் தூதன் வந்தாருன்னு சொன்னேன். ஞாபகா? 5வது எக்காலத்து வரும்போது முத்திரை பூமி மேல மரத்தின் மேல காற்று அடியாதபடிக்கு பூமி தேவனுடைய முத்திரை கோலை உடைய ஒரு தூதன் புறப்பட்டு பூமி கிழக்கு திசையில் வர கண்டேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ் அசூசாவுல முத்திரையோட கூட வந்தார். கரெக்டுங்களா? அந்த முத்திரை எதுக்குங்க? தேவனுடைய முத்திரை கோலை பூமியில நியாய தீர்ப்பு வரப்போகுது. அப்ப யார் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கணும்னு சொன்னா முத்திரை போடப்பட்டவங்க தப்பிச்சுட்டு வருவார். அப்போ எதுக்குன்னா 1,40,000 பேர் யூதர்கள் பாதுகாக்கிறதுக்கு தான் தூதன் வந்தார். அவங்க மிருகத்தின் முத்திரைக்குள்ள போகாம தேவனுடைய முத்திரைக்குள்ள வர்றாங்க அவங்க. ஆனா அவர் வந்தது எப்பன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயே வந்துட்டார். ஏன் வந்தார்? என்ன நோக்கம்னு சொன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். எப்பா அவர் வந்தது நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட 1,40,000 பேர் பின்னாடி இருப்பாங்க. அந்த தூதனை நீங்க ஒரு வார்த்தை கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நாங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக வர வேண்டியதானே, ஏன் முன்னாடி வந்தீங்க அப்படின்னு போது அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? இல்லப்பா யூதனுக்கு மட்டும் முத்திரை போடப்படுறது கிடையாது, இங்க ஒரு மனவாட்டி கூட்டம் இருக்கும்போது, மிருகத்தின் முத்திரையை தரிக்காத ஒரு கூட்டம் இருக்கும்போது அவங்களுக்கும் முத்திரை போடணும்னு சொல்லி நான் இறங்கி வந்தேன். அந்த முத்திரைக்குள்ளதான் வருவோம். நான் சொன்னேன் பரிசுத்தாவி வேற, பரிசுத்தாவியுடைய முத்திரை வேற. நல்லா கவனிங்க. பரிசுத்தாவிக்குள்ள வரலாம் ஒரு மனுஷன், ஆனா பரிசுத்தாவி முத்திரைக்குள்ள வர முடிறது ரொம்ப கஷ்டம். அதான் புத்திர ஸ்வீகாரம். பரிசுத்தாவின் முத்திரை போடப்படணும் இன்னைக்கு. புரிஞ்சுங்களா? பரிசுத்தாவியுடைய முத்திரை கீழே நீங்களும் நானும் வரணும். இந்த ஆர்டர் எல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள். இது நமக்கு தெரியும் போதுதான் பாடி சேஞ்சிங் இதுல இருக்க போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இது கீழே நான் சின்ன விஷயம் சொல்றேன். அப்போ பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அது பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி பூமியில கொட்டினான். பரலோகத்துல இருந்து பூமி மேல கொட்டுறார். இப்ப நீங்க பரலோகம் நினைச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பார்ட் பூமியை நினைச்சுக்கோங்க. இமேஜினேஷனா சொல்றேன். அவர் எடுத்து என்ன பண்றாரு? உள்ள போயிட்டு தூபத்தை காட்டிட்டு தூபம் ஏறின பின்னாடி அதுக்கப்புறம் பூமி மேல கொண்டாந்து என்ன பண்றாரு? கொட்டும் போது அது பூமி மேல விழும்போது இடிகளும் ஃபர்ஸ்ட் சத்தங்களும் இடி மின்னல்களும், இடி மின்னல் ரெண்டும் ஒண்ணுதான். இடி மின்னல் தனியில் கிடையாது. கரெக்டுங்களா? லைட்னிங் அண்ட் தண்டர்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் 3வது தான் என்ன வருது? பூமி அதிர்ச்சி இருக்குது. பூமி அதிர்ச்சி தான் நியாய தீர்ப்பு. இது எப்ப நடக்குது? இந்த விஷயம் எந்த காலத்துல நடக்குதுன்னா 7வது மாசம் நடக்க போகுது. பாவ நிவர்த்தி நாள்ல நடக்குது. 7வது முத்திரையில நடக்குது. 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்னங்க? பின்பு 7ஆம் முத்திரை உடைத்த போது எப்ப நடக்குது? அங்க அமைதெல்லாம் இருக்குது, எல்லாம் வெளியே நின்று பயபக்தியா இருக்கிறான். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ யாரெல்லாம் உண்மையான மீட்புக்குரியவங்க தெரிஞ்சிடும். ஒரு ஷீட்டோட வருவார். அதனாலதான் ஆசாரியன் என்ன பண்ணுவார்? உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நீ ஃப்ரீன்னு கத்துவார் இல்லையா? அது பலமல்ல தூதனா இறங்கி வந்து அவர் என்ன சொல்றாரு? 10வது அதிகாரத்துல பாக்குறோம், சிங்கம் கர்ஜிக்கிறத போல மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறார். ஃப்ரீன்றார். அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே மீட்புக்குரியவங்க எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டீங்க, நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லி கத்துறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ சுப்ரீம் ஜட்ஜா இப்போ எதுல இருந்து மாறிட்டார்? இப்போ ஆசாரியன்ல இருந்து இப்ப என்ன மாறி இருக்கிறார்? சுப்ரீம் ஜட்ஜா மாறி இருக்கிறார். அதனால வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரன் ஒப்பானவரை கண்டேன். 7 பொன்குத்துகள் மத்தியில நிலை அங்கி தரித்து
மார்பு அருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை வெளிப்படுத்தல் 1. அப்போ ஆசாரியன் இடுப்புல கச்சையை கட்டியிருப்பான். ஆனா இவர் எங்க கட்டியிருக்காரு? அப்ப ஆசாரியன் ஊழியம் செய்யும் போது இடுப்புல கச்சையை கட்டிக்கின்னு மணி கட்டிட்டு உள்ள போயிருந்திருக்கிறார். இப்ப வெளியே வந்து டோட்டலா வேலையை முடிச்ச பின்னாடி ஜட்ஜா இருக்கிறாரு. மார்பருகே பொற்சையை கட்டி கட்டு, அவர் சிரசின் மேல் வானவில் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டினேன். அவருடைய தலை வந்து எப்படி இருக்குதுங்க? சிரசு மயிரும் உறைந்த மலையை போலும் வெண்பஞ்சை போலும் மேகத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ என்ன மாறிதுன்னா சிங்காசனம் இந்த கிருபாசனம் நியாயாசனமா மாறி இருக்கிற நேரத்துல இருக்கிறோம். என்ன பண்ணுது? மீட்பு முடிகிறது, மீட்பை அறிவிக்கிற நேரத்துல இருக்கிறோம். அது எக்ஸாக்டா 7th சீலா இருக்குது. இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா பாவ நிவர்த்தி நாளோட, பாவ நிவர்த்தி பண்டிகையோட அந்த அரை மணி நேர அமைதல் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாவ நிவர்த்தி பண்டிகைன்றது 6வது பண்டிகை. 7வது பண்டிகை என்ன? கூடார பண்டிகை. கூடார பண்டிகைன்றதுதான் கூடாரத்துல போய் வாசமா இருக்குதா, அதான் 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக 8வது நாள் இல்லையா? அது புதிய வானமும் புதிய பூமி. 8ன்றது எப்போதுமே எது அடையாளம்? 1 என்னங்க? ஒன் காட் இல்லையா வருது. 2ன்றது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா ஜோடார். 3 என்ன வருது? பூரணமா இருக்குது. 4 சுசேஷத்துக்கு அடையாளம். 5 6 7 பரிபூர்ணம். 8 அதுதான் 7 பண்டிகை. 8ஆம் தேதி வருது பாருங்க. புதிய வானமும் புதிய பூமி நித்தியம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா ஆர்டர் எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஆர்டர் எங்கேயுமே மிஸ் ஆகாது. கரெக்டா 7ஆம் முத்திரையில் நம்ம கரெக்டா இருக்கிறோம். 7 எக்காலம் இருந்து 8வது அதிகாரத்துல அந்த தூதன் வந்தது ஆசரிப்பு கூடாரத்துல நடந்த 7ஆம் மாசம் நடக்கிற விஷயம். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சாதான். உங்களுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும் போது படிப்பே தேவையில்லை. இதுக்கு உங்களுக்கு வார்த்தையின் வெளிப்பாடை ரிசீவ் பண்றதுக்கான தாகம் இருந்தா போதும். நான் ரொம்ப படிக்கலையே, இதெல்லாம் எப்படி புரியுது? அப்படி கிடையாது. இன்னும் வார்த்தையை ரிசீவ் பண்ற தாகம் இருக்கும். அந்த மெசேஜை கேட்கணும். ஓ இது என்னவா இருக்குது, நான் இங்க இருக்கிறேன். ஆசாரிப்பு கூடாரத்தின் வெளியில என்ன பண்றேன், நான் காத்து கொண்டிருந்தேன், எப்படி இருந்தேன் நான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப அந்த போக்காடு பலியாடு இருந்தது. சபை காலத்துல அவரு சிலுவையில பலியிடும் போது அவர் பலியாடா இருந்தாரு. பெந்தகோஸ்தே நாள்ல போக்காடா வந்தார். அவர் போக்காடுன்றது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அப்படின்னா பலியாட்டுடைய ரத்தம் போக்காட்டு மேல சிந்தப்பட்டிருக்குது. தீர்க்கதரிசி அதான் சொல்றாரு இல்லையா, அவர் நான் போய் திரும்பவும் இடத்துல வருவேன். எப்படி வந்தாருன்னு சொன்னா சிங்காசனத்துக்கு போயிட்டு அங்க என்னங்க ரத்தத்துடைய ரசாயனம் என்னவா இருக்குது? ஜீவனாகிய பரிசுத்தாவியா பெந்தகோஸ்தே நாள்ல சபை மேல உலகம் முழுசும் வந்துச்சு. புரிஞ்சா இல்லைங்களா? என்னைக்கு நடக்குது? பாவ நிவர்த்தி நாள்ல நடக்குது. இது நாம அந்த நேரத்துல வந்துட்டோம். புரிஞ்சாங்களா எங்களுக்கு? எந்த நேரத்துல? இப்போ கிருபாசனம் என்ன வாசனமா மாறி இருக்கிறது நேரம். அப்பதான் ஒரு புத்தகத்தை எடுத்திருக்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ மீட்பின் பணியானது முடிகிறதான வேலையில நம்ம இருக்கிறோம். 7வது முத்திரை. 7ஆம் முத்திரை எல்லாருக்கும் இல்ல. தயவு செஞ்சு 6 முத்திரை வேணா வரலாம், புத்தியில கணிக்க வரலாம். 7ஆம் முத்திரை எல்லாருக்குமே கிடையாது. அந்த இடத்துல என்னங்க, தன்னோட பலியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருப்பான் ஒருத்தன். அந்த ஏன்னா அவனுக்கு திக்குன்னு உள்ள போனவர் என்ன ஆகுறாருன்னு சொல்லிட்டு. அப்ப என்னோட மீட்பு அதோட கூட 7ஆம் முத்திரையோட கனெக்ட் பண்ணப்பட்ட பாகமா இருக்கணும். அவன் மேல வந்து கொட்டும் போது உன் மேல சத்தம் வந்து விழுதா, இடி வந்து விழுதா, பூமி அதிர்ச்சி வந்து விழுதா பாத்துக்கோ. புரியுதா? சத்தம் வந்து விழுந்துச்சுன்னா வரத்தோட போயிடுவேன். இடியோட விழுந்துச்சுன்னா நம்ம பாடி சேஞ்சிங் நடக்கும். பூமி எதிர்ச்சி வந்துன்னு சொன்னா நியாய தீர்ப்பு. 3 விஷயம் நான் சொன்னேன். தேவன் எச்சரிக்காம நியாய தீர்ப்பை கொடுக்க மாட்டார். நான் சொன்னேன் நோவா பிழையில எந்த பேழை நோவாவுடைய எந்த தண்ணி நோவாவுடைய பேழை மேல எழுப்புச்சோ அதே தண்ணி தான் பூமியை நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? எந்த கலசம் தேவனுக்கு பிரீத்தியா, அது சுகந்த வாசனையா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தூப வர்க்கத்தை போடுச்சோ அதே கலசம் இப்ப என்ன மாறிடுச்சு? கோப கலசமா மாறி இருக்குது. வெளிப்படுத்தல் 15-16 7 தூதர்களுக்கு 7 கோப கலசங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க பூமியில கொட்டத்துக்கு புறப்பட்டாங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அவர் தான் கொடுத்து அனுப்புற பூமி மேல கோப கலசங்களை கொட்டுங்கன்னு சொல்லி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது ஒரு சபை காலத்துக்கு வந்து கடைசியில எப்ப நடக்குது இது சரியா? நான் ஒரு சின்ன லைன் காட்டி நான் முடிக்கிறேன் பாருங்களேன். நான் கடைசியா ஒரு சின்ன லைன் மட்டும் காட்டுறேன். ஏன்னா இது மாதிரி இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்காம, இந்த விஷயங்களை வராம, இந்த ஆழங்களுக்குள்ள வராம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இங்க பாருங்க, சின்ன லைன் காட்டுறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பவுல் எபேசு சபை காலம், சிமிர்னா சபை காலம், பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பி 7 சபை காலம் ஆச்சா? நான் சொல்ற பண்டிகையை குறிச்சு நான் சொன்னேன் ஆல்ரெடி. பண்டிகையை குறிச்சு சொன்னேன்.
இது 7 சபைக்காலன்றது பெந்தோகஸ்தே அடையாளமா இருக்கு, பெந்தோகஸ்தே பண்டிகை அடையாளமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இங்க வந்துருங்க. இங்க வந்த பின்னாடி என்ன நடக்குது? லவோதிக்கேயா சபை காலம் ஸ்டார்ட் ஆகுது. லவோதிக்கேயா சபை காலம் வரும்போதுதான் 7வது சபை காலம், 7வது மாசத்துக்கு அடையாளம். அங்கதான் வந்து ஃபியூஸ்ட் ஆஃப் த ட்ரம்பெட் வருது. கரெக்டா? எக்கால பண்டிகை வருது. 7ஆம் மாசம் 1ஆம் தேதி என்ன வந்துச்சுங்க? ஒரு ஆசாரியன் எக்காலத்தை ஊத்துறான். நம்ம சொல்றது 7 எக்காலமும் சேர்த்து எக்கால பண்டிகை அடையாளம். அதை புரிஞ்சு நிறைய பேர் ஒன்னும் தனியா எக்கால பண்டிகை அடையாளமா புரிஞ்சுவோம். அப்படி கிடையாது. இந்த வெளிப்படுத்தல பாக்குற 7 எக்காலங்கள் அப்படின்றது ஒட்டுமொத்த ஒரு ஆசாரியன் தான் முதல் பெயர் சபை வரைக்கும் போய் பாவ நிறுத்திக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா அந்த காலத்துல. அதே போல உலகம் முழுசும் 7 எக்காலங்கள், உலகத்துல ஏற்படுற இந்த பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ், வார், பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் 7 இயற்கையில் நடக்கிற இயற்கை பேரழிவுகள், சீற்றங்கள்லாம் சேர்த்து யூதனை தேசத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 7ஆம் மாசம் 1ஆம் தேதி நடக்குது. 1906 நடக்குது. இது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த நேரத்துல சீலிங் ஏஞ்சல், ஃபிஃப்த் சீலிங் ஏஞ்சல் வரார். யார் வருது? 5th ட்ரம்பெட்ல பரிசுத்தாவி ஆகிய முத்திரை பெந்தகோஸ்தே அசூசா ரிவைவல்ல விழுந்துச்சா இல்லையா? பரிசுத்தாவி வந்துச்சு. பெந்தகோஸ்தேல வந்து பெந்தகோஸ்தே அசூசா அமெரிக்காவுல டொபிகா கென்சாஸ் மாகாணத்துல வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதலுக்கு பரிசுத்தாவி பூமி மேல வந்தார் 2000 வருஷத்துக்கு அப்புறம். இதுக்கப்புறம் இங்க வந்தார். நம்ம அதை தான் இங்க காட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி 1943 தான் முதல் 2-3 இழுப்புகளை உள்ள கொண்டு வரார். பார்த்தமா இல்லையா? முதல் 2-3 இழுப்புகள் 46ல இருந்து 63 வரைக்கும் தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் 2 இழுப்புகளை செஞ்சார். 63க்கு அப்புறம் 3ஆவது இழுப்புகளை ஸ்டார்ட் பண்ணார். அதான் 3ஆவது இழுப்புல 3 ரகசியங்கள்: ஸ்போக்கன் வேர்ட், மேனிஃபெஸ்டேஷன், ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ், வார்த்தை திறக்கப்படுவது, பிரீச்சிங் டு இட்டர்னல் லாஸ்ட், நித்தியமாய் இழக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. கரெக்டுங்களா? இதே நேரத்துல 7வது முத்திரை இங்கதான் நான் காட்டுறேன். 7வது முத்திரை அவர் பூமி கொண்டு வருது இல்லைங்களா? 7வது முத்திரை தான் செவன்த் சீலுடைய கண்டினியூஷன். இப்போ இதுதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஓ, செகண்ட் ஓ, தேர்ட் ஓ. ஃபர்ஸ்ட் ஓன்றது முதலாவது உலக யுத்தம், செகண்ட் ஓன்றது 2வது உலக யுத்தம், 3வது உலக யுத்தம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னதாக இங்க நடக்குது ஃபீஸ்ட் ஆஃப் த அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட்னா பாவ நிவர்த்தி. இங்க ஆல்ரெடி சபைக்கு இங்க நடந்துருச்சு, இங்க யூதர்களுக்கு நடக்க போகுது. இந்த இடத்துல இதே இடத்துல யூதர்களுக்கு எலியா மோசஸ் வந்து பிரீச் பண்ண போறாங்க. 1,44,000 பேர் உள்ள அழைக்கப்பட போறாங்களா? அப்ப அதுலதான் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல இது இருக்குது. ஃபீஸ்ட் ஆஃப் த அட்டோன்மெண்ட். யூதன் பாவ நிவர்த்தியை கண்டு கொள்ள போறான். மீன்ஸ் அவனுக்காக அடிக்கப்பட்ட பாவ நிவர்த்தி யாரு? கிறிஸ்துன்றதை கண்டு கொள்ள போறான். அதே சேம் டைம்ல மனவாட்டி இங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு வெட்டிங் சப்பர்ல இருக்க போறான். நாம இன்னைக்கு பாக்குற செய்தியின்படி வெட்டிங் சப்பர்ல இங்க இருக்கிறான். அதான் வெட்டிங் சப்பர் இங்க இருக்கா இல்லைங்களா? வெட்டிங் சப்பர் இருக்கு போது. அப்ப மனவாட்டி இங்க எங்க வர போறான்னு சொன்னா, இங்க கடைசிய வந்து கலசத்துக்கு அப்புறம் 1000 சாட்சி முன்னுதான் இங்க வரப்போறா. இதுலதான் வந்து பறவைகளுக்கு எல்லாம் திருப்தி ஆக போகுது. இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? மனவாட்டி இங்க போயிட்டு இங்க வரப்போறா. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது. அப்புறம் லேக் ஆஃப் ஃபயர், அக்கினி கடல் இருக்க போகுது. அதுக்கப்புறம் புதிய வானமும் புதிய பூமி இருக்க போகுது. ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் ஒன்னொன்னு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு புரியாம நானும் சபைக்கு வரேன்னா ஒன்னும் அர்த்தம் கிடையாது. இதுக்குள்ள நம்ம ஒருத்தர் என்ன பண்ண வரணும்? யூத்ஸ் பிரத்யேகமா இந்த காரியத்துக்காக நீங்க வரணும். இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாமே ஒரு சின்ன லைனும் அவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்கள் உள்ள இருக்குது. இதுதான் உங்களுக்கு கொண்டு வரணும். நான் எடுத்துன்னு வர்ற வேண்டிய பிரைம் மெசேஜ் இதுதான். நான் உங்களுக்கு பிரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல நீங்க பெற்றுக்கொள்ள இருக்கிற செய்தி தான். இது ஒன்றான ஒரு காரியமோ கிடையாது. எலியா வந்துட்டாரு அப்படின்ற காரியம் கிடையாது. இன்னும் சபைக்குரிய காரியங்கள் கிடையாது. மேலான காரியங்கள் இல்லை. இது எல்லாமே இருக்குது. 7 வாரம் எங்க முடிய போகுது, நம்ம எப்படி பாடி சேஞ்சிங் ஆக போறோம் அப்படின்றதெல்லாம் தேர்ட் புல் மனவாட்டிக்கு எப்படி நடக்க போகுது. தேர்ட் புல் மனவாட்டிக்கு நடக்கணுமா இல்லையா? தேர்ட் புல் மனவாட்டிக்கு நடக்குது. தீர்க்கதரிசிக்கு எப்படி நடந்துச்சுன்றது எல்லா பேட்டர்னும் இங்க இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே சகோதரனே சகோதரியை நான் தான் துரிதப்படுத்துறேன். இதெல்லாம் பிரீச் பண்ணா நீங்க வார்த்தைக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும். அதனாலதான் நான் டெய்லி மெசேஜ் போட்டுக்கிறேன். நம்ம குரூப்ல டெய்லி மெசேஜ் போட்டுக்கிறேன். அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கண்டடைவீங்க. இன்னுமே வந்து சின்ன வார்த்தைகளுக்காக ஆண்டவரே சொல்ற மாதிரி கில்ரா மிஸ், அடிக்கிறா மிஸ், குத்ரா மிஸ் கிடையாது. அந்த டைம் இது கிடையாது. ஸ்கூல்ல குழந்தைங்க சொல்ல கில்ரா மிஸ் அது கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துக்கு அந்த பக்குவத்துக்கு வரணும் சகோதர சகோதரி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே வீட்டுல இருக்கிறவங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் வார்த்தைக்கு வாங்க. நேரத்தை பைபிள் கொடுங்க. வீட்டுல இந்த செய்தி எல்லாம் குடும்ப தலைவர்கள் போட்டு விடுங்க. வார்த்தைக்கு வாங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா நீங்க என்ன பண்ண, நான் மெசேஜ் பிரீச் பண்ணியே இருப்பேன், நாமளும் இப்படியே உட்காண்டே இருப்பேன், ஒரு நாள் நான் இங்க இருக்க மாட்டேன். புரியுதா? ஒரு நாள்ல இங்க இருக்க போறது கிடையாது. அப்புறம் யாராவது எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க.
நான் சொல்றது தான். யாரும் இங்க இருக்க போறது கிடையாது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு ஜீவிக்கிறீங்களோ அவங்க யாருமே நம்ம இங்க இருக்க போறது கிடையாது. இந்த இடம், இந்த வீடு எல்லாம் அப்படி இருக்கு போகும். அப்புறம் வந்து இந்த வீட்டை நானே வந்து அழிப்பேன், இந்த இடத்தெல்லாம். புரியுதுங்களா? தேர்ட் வேர்ல்டு வார் முடிவுல தேவன் கோபாக்கினை ஊற்றப்படும் போது யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு இங்கிருந்து போற சத்தத்துக்கு செய்ய கொடுக்கல, எல்லாருக்குமான அதிகாரத்தை தேவன் யாருக்கு மனவாட்டி கொடுப்பாரு. அப்பதான் தேர்ட் வேர்ல்டு வார் முடியல. காகத் மாகாக் யுத்தத்துல வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி, அப்ப அந்த யுத்தத்துடைய முடிவுல மனவாட்டி வந்து உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா சுத்திகரிப்பு, 6வது முத்திரையில சுத்திகரிப்பு நடக்குதா இல்லையா? 6வது முத்திரை என்ன முத்திரைன்னு சொன்னேன்? பர்ஜிங் சீல்னு சொன்னேன். எவருக்கா? அப்ப அது கீழே சுத்திகரிப்பு நடக்க போகுது. நான் வந்து மெசேஜ் எடுக்கிறதுக்கு நடுவுல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன லைனா காட்டினேன். உந்தி எழுப்பு, ஆத்மா உந்தி எழுப்பப்படணும். இந்த விஷயத்தெல்லாம் தயவு செய்து சொல்றேன், நேரங்கள் கிடையாது. செய்தியில என்ன பண்ணுங்க, நேரத்தை கடத்துங்க. வேதத்துல நேரத்தை கடத்துங்க. வீட்டுல செய்தியை படிங்க. தயவு செய்து சொல்றேன், அட்வைஸ் பண்றத நினைக்காதீங்க. தேவனுடைய கடைசி எச்சரிப்பான்னு நினைங்க. தேவன் எச்சரிக்காமல் நியாய தீர்ப்பை கொண்டு வர மாட்டார். ஒரே கலசம் தான் அது நித்திய ஜீவனை கொண்டு வருது. ஒரே கலசம் தான் மரணத்தை கொண்டு வருது. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா கண்களும் மூடலாம். நேரம் இல்ல, கண்களை மூடலாம். எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாள் சந்தோஷ சமாதானம் அவருடைய வார்த்தை இன்றும் உங்களோடு கூட நித்தியம் வரைக்கும் தொடர்வதாக. ஆமென்.